இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிற அன்பான பாஸ்டர் ஜோயல் தாமஸ் ராஜ் அவர்களை குறித்து ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அறிமுகம் தேவையில்லை தான். அவருக்கு ஒரு அறிமுகம் தேவைன்னு யாராவது இங்கே எதிர்பார்க்குறீங்களா அப்படின்னா அவரை எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் ஒரு சில வார்த்தைகளை அவரை கனப்படுத்தும்படி சொல்லும்படி விரும்புகிறேன். பாஸ்டர் ஜோயல் அவர்கள் ஆவடி பகுதியிலே உள்ள கர்த்தருடைய ஊழியத்தை வல்லமையாய் செய்து மூத்த போதகராக இருந்து நம்மை விட்டு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு கடந்து சென்றிருக்கிற மதிப்பிற்குரிய பாஸ்டர் தாமஸ் ராஜ் அவருடைய மகன். கர்த்தர் அவர் இந்த நாட்களிலே மிக வல்லமையாக நம்முடைய பட்டணத்திற்கு மட்டுமல்ல தேசங்களுக்கு கர்த்தர் அவரை ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை சிறு வயதிலிருந்தே நான் அவரை பார்த்து வருகிறேன். நாங்கள் நல்ல நண்பர்களாகவும் சகோதரர்களாகவும் பழகி வர கர்த்தர் உதவி செய்தார். குறிப்பாக நம்முடைய யூத் டிபார்ட்மெண்ட்டுக்கு அவருடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக ஆரம்ப நாட்களிலே இருந்திருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் சாமனனோடவும் ஆஸ்பான் அவர்களோடவும் முழுவதுமாக அவர்கள் பயணம் செய்து அநேக காரியங்களை ஆரம்ப நாட்களிலே செய்ததை எங்களால் மறக்கவே முடியாது. இப்போ அவங்க ரொம்ப பிஸி ஆகிட்டதுனால எங்களோட அதிகமாக ட்ராவல் பண்ண முடியல. ஆனாலும் எப்பொழுதும் அவருடைய இருதயம் இந்த யூத் டிபார்ட்மெண்ட்டுக்காக இருக்கிறத நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அநேக கிருபை வரங்களை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நான் எப்பவுமே அவர் எப்படி பார்ப்பேன்னா மல்டி டேலண்டட். ஆமாம், ஒரு டேலண்ட்லாம் அவர் கிடையாது. உள்ளே போய் புகுது பார்த்தீங்கன்னா நிறைய டேலண்ட்ஸ் இருக்கும். அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தர் அவருடைய நாட்களை அப்படியாய் பயன்படுத்தி அவர் நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவருடைய பாடல்கள் எல்லாம் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறது. நீ உலகம் முழுவதும் அவருடைய பாடல்களை கர்த்தர் இந்த நாட்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வைத்து எல்லாரும் பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தாழ்மையோடு மிக நேர்த்தியாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற அன்பு தேவதாசன் மாத்திரமல்ல, நான் ஆவடி பகுதியில் உள்ள கார்டன் இங்கிலீஷ் சாப்பலினுடைய அந்த சபையினுடைய போதகராக அவர்கள் இருந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்கள். மாத்திரமல்ல, அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை ஆவடியினுடைய சபையின் உடன் போதகராக பாஸ்டர் கேப்ரியல் அவர்களோடு இணைந்து அவர்கள் அநேக ஊழியங்களை செய்து வருகிறார்கள். ஆகவே வாலிபர்கள் மத்தியிலேயும் கர்த்தர் நாட்டில் அவர் பயன்படுத்தி வருகிறார். ஈஸ்ட் சென்னையிலிருந்து அவரை அழைக்க வேண்டும் என்று கேட்டபொழுது அவரை அணுகினோம். அவர்கள் மனமுகந்து இந்த நாளில் கண்டிப்பாய் வருகிறேன் என்று சொல்லி அவங்க வந்திருக்கிறாங்க. ஆகவே நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அன்பான தேவதாசனை கர்த்தருடைய ஆராதனையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் பகிர்ந்து கொள்ள கரங்களை தட்டி அழைப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த அருமையான காலை வேளையிலே இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நான் கர்த்தருடைய நாமத்திலே நான் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அடுத்த தலைமுறை அல்ல, நீங்கள் தான் இந்த தலைமுறை. இந்த தலைமுறையில் கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இங்கே மேடையில் இருக்கிற ஒவ்வொரு போதகர்களுக்கும் என்னுடைய அருமை நண்பர்களுக்கும் நான் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். எனக்கு இது ப்ரோக்ராம் ஷீட் அனுப்பிச்சாங்க. அதில் 1.5 மணி நேரம் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மூச்சே அடைச்சிருச்சு. நான் மொத்தமே 3/4 மணி நேரம் பேசுகிற ஆள். நான் யோசித்தேன், 3/4 மணி நேரம் பேசுகிற ஆளுக்கு 1.5 மணி நேரம் கொடுத்தா என்ன பண்ணுறதுன்னு நினச்சேன். கரெக்டாக ஆண்டவரே பார்த்து கரெக்டாக 3/4 மணி நேரம் பேசுகிற மாதிரி டைம் கொண்டு வந்து விட்டுருக்கிறாரு. நான் எப்போவுமே எனக்கு டைம் கொடுத்தா எவ்வளோ நேரம்னு கேட்க மாட்டேன், எப்போ முடிக்கணும்னு தான் கேட்பேன். ஸோ எனக்கு கொடுத்த டைம், முடிக்கிற டைம் 1 மணின்னு போட்டுருந்துச்சு. கரெக்டாக 1 மணிக்கு நான் முடிக்க போகிறேன். ஆனால் எனக்கு தெரியும், அநேக வார்த்தைகளை பேசுகிறத காட்டிலும் ஆவியானவரிடத்திலிருந்து வருகிற ஒரு வார்த்தை அது போதுமானதாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நான் ஒரு சுருக்கமான ஒரு செய்தியை உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிறேன். என்னுடைய செய்தியினுடைய முகவுரையாக அல்லது என்னுடைய செய்திக்கு ஒரு முன்னோட்டமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் நான் என்னுடைய செய்தியின் முகவுரையாக 4 குறிப்புகளை மாத்திரம் இந்த வசனத்திலிருந்து உங்களோடு பேச விரும்புகிறேன்.
தேவன் இந்த காலத்திலே, இந்த சூழ்நிலையிலே உங்களை அழைத்து வந்திருக்கிறதற்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. இந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், there is a cause. ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையின் மேலே தேவன் வைத்திருக்கிறார். இந்த இடத்துல சீஷர்களை தேவன் அழைத்த பொழுது தேவன் ஏதோ ஒரு அழைப்பை தரவில்லை, எதற்காக அழைக்கிறேன் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக பேசினார். சும்மாலாம் கூப்பிடல. ஆண்டவர் சொன்னார், என் பின்ன வாங்க, ஏதாவது யோசிச்சு சொல்றேன் அதுக்கப்புறமான்னு சொல்லல. ஆண்டவர் என் பின்னே வாருங்கள் என்று சொல்லும் பொழுது எதற்காக அவர்களை அழைக்கிறேன் என்பதை கிளியரா சொன்னார். எதற்கு அழைக்கிறேன் சொன்னார்னா, உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். அப்ப நீங்க ஒன்றை விளங்கி கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த இடத்துல தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னா அதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. தேவன் நம்மளை சும்மா இந்த உலகத்தில் நம்மை அழைக்கல. தேவன் நம்மை இந்த இடத்துல ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் உங்களுக்கு ரட்சிப்பை தரவில்லை. தேவன் உங்களை இந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்னா, நீங்கள் ஏதோ உங்கள் போதகரால் வற்புறுத்தப்பட்டதுனால் நீங்கள் வரலாம், வந்திருக்கலாம், உங்கள் பெற்றோர்கள் வற்புறுத்தினால வந்திருக்கலாம். ஆனால் அதை தாண்டி தேவன் உங்கள் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவதற்கு தேவன் உங்கள் மேல் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். There is a cause why God calls. நம்மை அழைப்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்பதை மறந்துடுவோம். நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையை நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னா அதற்கு ஒரு காரணம் உண்டு. Because God calls with a cause. There is a cause. இரண்டாவது, there is a cost. வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வலைகளை விட்டு பின் சென்றார்கள். அப்ப நல்ல விளங்கிக் கொள்ளுங்க, நம்ம மேல ஒரு காஸ், ஒரு காரணம், ஒரு நோக்கம், தேவன் நம்மை அழைத்ததற்கு ஒரு காரணம், நோக்கம் இருக்கிறது. ஆனால் அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் விட வேண்டிய சில வலைகள் இருக்கிறது என்பதை மறந்துடாது. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு வந்ததற்கு காரணம், சிலுவையிலே தேவன் நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். தம்முடைய ஜீவனை அவர் கொடுத்தார், ரத்தத்தை சிந்தி நம்மை அவர் தம்முடைய புத்திரர்களாக சம்பாதித்தார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாக there is a cost that you need to pay. ஆண்டவர் சொன்னாரு, அவன் தன் சிலுவை எடுத்துக்கொண்டேன். there is a cost. நான் சொல்றேன், இன்றைக்கு கிறிஸ்தவனாக, ஒரு வாலிபனாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் சொன்னது போல ஒரு காரணத்தோடு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் அதற்கு ஒரு கிரயம் ஒன்று இருக்கிறது. there is a cost. சில வேளைகள் அது கடினமான கிரயமா இருக்கலாம். உன் வாழ்க்கை ஃபுல்லா நீ அனுபவித்த ஒரு காரியமா இருக்கலாம். உன் வாழ்க்கையை தீர்மானிக்கிற கிரயமா இருக்கலாம். இந்த வலைகள் என்று சொல்லுவது, it actually defined who they were. அவங்க பிறந்தது முதல் அவங்க யாரா இருந்தாங்கன்னா மீனவர்களா இருந்தார்கள். ஒரு மீன் பிடிக்கிறவனா இருந்த ஒருவன் தன்னுடைய ஐடென்டிட்டியை போட்டான். சொன்னா, நான் இனிமேல் கர்த்தருடைய நோக்கத்தையும் கர்த்தருடைய சித்தத்தையும் நிறைவேற்றுவது, ஐ எம் willing to lose my identity. நான் சொல்றேன், இன்றைக்கு சாத்தான் உன் மேல ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்கலாம். நீ நினைச்சிருக்கலாம், இதுதான் நான், this is what I am, இதுதான் என்னால முடிந்தது, this is what I am capable of. நீ பல காரியங்களை யோசிச்சிருக்கலாம் உன் ஐடென்டிட்டியை குறித்து, the things that determine who you are. ஆனா இந்த பிள்ளைகள் பாருங்க, இந்த சீஷர்கள் பாருங்க, தேவன் தங்கள் மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை அறிந்தவுடன் அவங்க இதுவரைக்கும் எப்படி இருந்தார்கள் என்பதை குறித்து கவலைப்படவே இல்லை. இதுவரைக்கும் தங்களுக்கு எது போஷிப்பை கொடுத்தது என்பதை குறித்து கவலைப்படலை. எப்படி தங்கள் இவ்வளவு நாட்களாக அறியப்பட்டார்கள் என்பதை குறித்து கவலைப்படலை. அவங்களை எது அறிமுகப்படுத்தியதோ அல்லது எது அவர்களை தீர்மானித்ததோ அந்த வலையை விட்டாங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு கர்த்தருக்காக நீ ஒரு தீர்மானத்தோடு இன்றைக்கு வெளியே போன விசுவாசிக்கிறேன். if you can only pay that cost for the cause, தேவன் உன்மேல் வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அந்த விலையை நீ கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால், நான் சொல்றேன், ஆண்டவர் உன்னை எந்த இடத்துல வைப்பார்னு உன்னுடைய புத்திக்கு எட்டாத நிலைமையில் ஆண்டவர் கொண்டு வைப்பார். நம்பர் 1, there is a cause, there is a cost. நம்பர் 3, there is a course. இதற்கு ஒரு வழி இருக்கிறது. ஆண்டவர் வலைகளை விட்டுட்டு எங்கன்னா போங்கப்பான்னு சொல்லல. ஆண்டவர் சொன்னாரு, என் பின்னே வாருங்கள். அப்பனா அதற்கென்று ஒரு கோர்ஸ் இருக்கிறது, அதற்கென்று ஒரு பாதை இருக்கிறது, அதற்கென்று ஒரு வழி இருக்கிறது. இன்றைக்கு இந்த உலகம் தன்னுடைய வழியில மனுஷனை, விசேஷமாக வாலிபர்களை தங்களுடைய வழிகளை இழுப்பதற்கு அவன் நிறைய பிளான் போட்டுக்கிட்டு இருக்கான். நான் சொல்றேன், உண்மையாவே, டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, நான் உண்மையாக உங்களெல்லாம் சல்யூட் பண்ணுறேன், உண்மையாக உங்களை பாராட்டுகிறேன், கர்த்தரில் உங்களை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் நாங்கள்லாம் வளரும் பொழுது
நாங்கள்லாம் வாலிபர்களாக இருந்த பொழுது எங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப கம்மி. எங்கள் வாலிபர்களாக இருக்கும்போது தான் ஃபோனே வந்துச்சு. அப்போ தான் முதல் முறையாக அந்த இந்த ஃபோன் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லாம் கிடையாது. அப்போல்லாம் அந்த 1100 ஒரு ஃபோன் இருக்கும். அதை நீங்கள் 10வது மாடிலேருந்து கீழே தூக்கி போட்டால் கூட உடையாது, அந்த மாதிரி ஒரு ஃபோன் அது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்தோம். எங்களுக்கு வந்து அப்போ இன்டர்நெட் வந்து அப்போ தான் எனக்குலாம் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. ஒரு பஸ்ஸில் வச்சு எங்களை கூப்பிட்டு போயிட்டு, அப்போ தான் இன்டர்நெட் புதுசாக வருது. அது கனெக்ட் ஆகிறதுக்கு இன்டர்நெட் கனெக்டிங் அப்படின்றதே ஒரு 10 நிமிஷம் ஸ்க்ரீனே பார்த்துக்கிட்டு இருப்பது கரெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இதை பார்ப்பா, இந்த இமெயில் அட்ரஸ்லேருந்து ஒரு இமெயில் அனுப்பி இன்னொரு இமெயில் அட்ரஸில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு காட்டுவாங்க பாருங்களா. அதுக்கெல்லாம் நாங்கள் கை தட்டணும். அப்பா இமெயிலில் என்ன மாதிரி கண்டுபிடிப்பியா அப்படின்னு. அந்த காலத்தில் வாழ்ந்த நாங்கள். ஆனால் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுமே இல்லாமல், பெரிய ஸ்மார்ட் ஃபோன் ஒன்றுமே இல்லாமல் என்னென்ன தில்லாலங்கடி வேலைலாம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நீங்கள் இவ்வளோ டிஸ்ட்ராக்ஷனோட நீங்கள் ஆண்டவரை இன்றும் நேசிக்கிறீங்கன்னா உங்களுக்குலாம் நாங்கள் பெரிய கைத்தட்டு கொடுக்க விரும்புகிறோம். நீங்கள் இன்றைக்கும் ஆண்டவரை நேசிக்கிறீங்கன்னா நான் சொல்கிறேன், இந்த உலகம் உங்களை இழுக்க ட்ரை பண்ணுதுப்பா. நான் சொல்கிறேன், இந்த உலகத்துக்கு நீ ரொம்ப தேவை. அதனால தான் அவன் இழுக்கிறான். தே நீட் யூ. நீங்கள் டெரரிஸ்ட்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்களேன், தீவிரவாதிகள் எடுத்து பாருங்களேன். யாரை தெரியுமா தேடுறான்? 60 வயசு ஆளை தேடுறது இல்லை. அவன் யாரை தேடுறான் தெரியுமா? இளம் பிள்ளைகளை தேடுறான், இளம் வாலிபர்களை தேடுறான். நீ ஒன்றை விளையும் கொள்ளு, இந்த உலகத்துக்கும் நீ தேவை, ஏசப்பாவுக்கும் நீ தேவை. நான் சொல்கிறேன், இந்த உலகம் இழுக்கிற இழுப்புக்கு பின்னாடி போக வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் பின்ன வாங்கப்பா, கம் ஆஃப்டர் மீ. உன் வாழ்க்கையில் தேவன் வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, ஒரே ஒரு பாத்து தான். ஆண்டவர் கிளியராக சொன்னார், என் பின்னே வாருங்கள், என் பின்ன வாங்க. நான் சொல்கிறேன், முதலாவது there is a cost. முதலாவது நான் விளங்கிக் கொள்ளணும், எனக்கென்று ஒரு நோக்கம் இருக்கிறது. இரண்டாவது, நான் செலுத்த வேண்டிய ஒரு விலை இருக்கிறது. மூன்றாவது, there is a course, நான் போக வேண்டிய பாதை இருக்கிறது. நான் சொல்கிறேன், இந்த 3 காரியங்களையும் நாம் செவ்வனே செய்யும் பொழுது, இதுதான் இப்படித்தான் நான் வாழுவேன், கர்த்தருடைய பிள்ளையை நான் இப்படி தான் வாழுவேன், இந்த விலையை கொடுக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன், என்னுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன், கர்த்தருடைய பாதையில் நடக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, if you can follow the cost and the course, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, there is a crown. நமக்கென்று ஒரு அழியாத நித்திய கிரீடம் ஒன்று தேவன் நமக்காய் வைத்திருக்கிறார். இந்த செய்தியினுடைய ஆரம்பத்திலே இந்த 4 காரியங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கு பேச போகிற செய்தி ஒருவேளை ரொம்ப பெரிய ஆழமான செய்தியாக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நான் ஒன்றை விசுவாசிக்கிறேன், இது ஏதாகிலும் ஒரு கிரியை நம்ம வாழ்க்கையில் செய்யும். இல்லை நீங்கள் வந்தது வேஸ்ட். இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும்னா, ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கணும். பாருங்கள், ஒரு சாதாரண ₹1 டோலோ 650 மாத்திரை, ₹1 அந்த ₹2 அந்த மாத்திரை. ஜுரம் அடித்தா அந்த ₹2 மாத்திரையை போட்டால் டக்குன்னு ஜுரம் நிற்குதுங்க. ஒரு மாத்திரை போட்டால், இந்த கொஞ்ச நாள் முன்னாடி கோவிட் வந்துச்சுல்ல, இந்த கோவிட் வந்தப்போ எல்லாரும் இந்த தடுப்பூசி கடைசியாக கண்டுபிடிச்சிட்டு போய் எல்லாரும் போய் தடுப்பூசி போடுங்கன்னு சொன்னாங்க. நானும் போய் போட்டேன். நான் போய் போட்டு கொஞ்சம் வெளியே வந்த பிறகு அடுத்த நாள் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், டேய் போட்டியாடா, கோவிஷீல்டு போட்டியா, கோவேக்சின் போட்டேன். கோவிஷீல்டு போட்டேன்டா. போட்டியாடா, ஓகேடா. உனக்கு ஒன்று தெரியுமா, இந்த கோவிஷீல்டு போட்டால் ஜுரம் வரணுமா, உனக்கு வந்துச்சான்னு கேட்டான். எதுக்குடா ஜுரம் வரணும் சொன்னான், ஜுரம் வந்தால் தான்டா எஃபெக்ட் ஆமா. வாழ்க்கையில் முதல் முறையாக ஜுரம் வரணும்னு ஜோம் பண்ணேன் நான். ஆண்டவரே தயவுசெய்து ஜுரம் வரட்டும் எனக்கு. ஒரு மெடிசின் கேன் கிரியேட் எஃபெக்ட். ஒரு சாதாரண மாத்திரை எஃபெக்ட் கொடுக்குதுங்க. நான் சொல்கிறேன், ஒரு ₹2 மாத்திரைக்கு அவ்வளோ வல்லமை இருக்குன்னா, விலை மதிப்புள்ளாத கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்தில் நுழையும் பொழுது நிச்சயமாக ஒரு மாற்றம் ஏற்படணும். இன்றைக்கு ஒரு பகுதியிலிருந்து நான் உங்களோட பேச விரும்புகிறேன். இந்த 4 காரியத்தை மறந்துடாதீங்க, நான் திரும்ப அதுக்கு வரேன் நான். பட் நான் இன்றைக்கு இந்த ஒரு பகுதியிலிருந்து உங்களோட நான் பேச விரும்புகிறேன். மத்தேயு 17ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களை நான் எப்பொழுதுமே பெரிய பேசேஜாக வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் சில பேர் நீங்கள் தான் முதல் முறையாக இந்த பேசேஜை, இந்த பகுதியை நீங்கள் படிக்கிறவங்களா இருக்கலாம். இது எல்லாருக்கும் விளங்கும்படியாக இந்த 7 வசனங்களை நான் வாசிக்க போகிறேன். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல் வெண்மையாயிற்று. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோட
பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேங்கள் என்றார். 5ஆம் வசனம், இவருக்கு செவி கொடுங்கள். மேகத்திலிருந்து வானத்திலிருந்து சத்தம் உண்டாகி சீஷர்களுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவருக்கு செவி கொடுங்கள். அப்போனா என்ன அர்த்தம்னா, நீ வாயை மூடுன்னு அர்த்தம். நீ பேசுனதெல்லாம் போதும். இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் இயேசுவுக்கு அட்வைஸ் தராங்க. என்ன அட்வைஸ் தெரியுமா? ஆண்டவரே, நம்ம இங்கே இருக்கிறது நல்லதுப்பா, உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் போட்டுருவோம், எல்லாம் இங்கே செட்டில் ஆகுமானா மேலேருந்து ஒரு சத்தம் உண்டாச்சு, நீ கொஞ்சம் வாயை மூடுறியா? இன்னைக்கு முதலாவது நான் உங்களோடு பேச விரும்புவது என்னவென்றால், see his glory and just shut up. நம்ம நிறைய பேசிட்டோங்க நம்முடைய வாழ்க்கை குறித்து, நம்ம எப்படி ஆகணும், என்ன செய்யணும், நம்ம குறித்து பேசுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட ஒரே வார்த்தை, நீ அமைதியாக இருந்து நான் சொல்கிறது கேளுப்பா. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவருடைய வாய் அடைக்கிறது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். we love to shut everybody's mouth. மற்ற எல்லாரையும் நம்ம எப்படியாச்சும் வாய் அடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் நம்மக்கிட்ட பேசுகிறதுக்கே பயப்படுவாங்க. நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க இல்லை, இவன்கிட்ட பேசி எதுக்குடா நம்ம. இது என் தங்கச்சி இருக்குடா பாருங்க, நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். என் தங்கச்சி எப்பா பேச ஆரம்பித்தானோ அவ்வளோதான், பயங்கரமாக பேசுவாள். ஒரு முறை எங்கள் அம்மா கிட்ட கத்தி சத்தமாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, ஏன்டி இப்படி கத்தி பேசிகிட்டு இருக்கிற, மெல்லமாக பேசு அப்படின்னா. உடனே அவள் சொன்னா, அது எங்கள் அப்பாவுடைய ரத்தம் அப்படின்னா. ஏன்னா எங்கள் அப்பா பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், மைக்கே தேவையில்லை, ஒரு அப்படி பயங்கரமாக சத்தமாக பேசுவார். உடனே சொன்னான், அப்பா ரத்தம். உடனே எங்கள் அம்மா சொன்னாங்க, அது சரி, உங்கள் அப்பா காலைல 3:30 மணிக்கு எழுப்பி ஜோம் பண்ணுறாரு, அந்த ரத்தம்லாம் ஓடலையா உனக்கு அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவள் சொன்னா, அது உங்கள் ரத்தம் மம்மி. இதுக்கு மேலே என்ன பேச முடியும்னு நினைக்கிறீங்க? மற்றவருடைய வாயை அடைக்கிறதுக்கு நம்மளுக்கு பயங்கர ஞானம் இருக்குங்க. நம்மளுக்குலாம் நிறைய பேருக்கு தெரியும், எந்த டயலாக்கை எந்த நேரத்தில் அடித்தா அப்பா வாயை அடைக்க முடியும் நம்மளுக்கு தெரியும். எப்படி அம்மாட்ட பேசினா அம்மா இதுக்கு மேலே வாயை பேச முடியாதுன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். பயங்கர அறிவாளிகள். ஆனால் நம்ம நிறைய வாட்டி ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுப்போம். ஆண்டவரே, என் வாழ்க்கை இப்படி தான் நீங்கள் செய்யணும், இப்படி தான் நடத்தணும், இங்கே தான் நான் போகணும். இங்கே ஆண்டவர் சொன்னார், இப்போ நீ அட்வைஸ் கொடுத்ததெல்லாம் போதும்ப்பா, எனக்கு யாருக்கு கூடாரம் போடணும், எங்கே போடணும், எத்தனை நாள், எல்லாம் வாயை மூடிட்டு அமைதியை நான் சொல்கிறது கேளு. இன்னைக்கு இது ஒருவேளை கேட்கறது கடினமாக இருக்கலாம். I want to let you know, can you just shut up and listen to what God wants to say. நிறைய முறை ஆண்டவர் நம்ம இடத்துல பேச முடியாத காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஓவராக பேசிகிட்டு இருக்கிறோம். நிறைய வாட்டி ஆண்டருக்கு வக்கீல் வேலை பார்த்துரு. இந்த லாயர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஜட்ஜு இருப்பார் பார்த்தீங்களா, அவருக்கு இந்த செக்ஷன்லாம் எடுத்து சொல்லுவோம், ஐயா இந்த செக்ஷன் படி, அந்த செக்ஷன் படி, இப்படி அப்படின்னு. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம ஆண்டருக்கே லாயர் வேலை பார்க்குறோம். ஆண்டவரே, இந்த வசனத்தின்படி அதைப்படி இதைப்படி ஆண்டு சொன்னி கொஞ்சம் வாயை முட்டு கேளு நான் சொல்கிறது. சரி, என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முறை நான் என்ன செய்யணும் அப்படின்றத குறித்து பயங்கரமாக நான் தீர்மானிச்சிருக்கிறேன். ஐ வாண்டட் டு டூ so many things in my life. நிறைய வாட்டி நம்ம நினைக்கிறோம் நம்மளுக்கு எல்லாமே தெரியும். நீங்கள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா, ஏன் இங்கே பேதுரு இவ்வளோ தைரியமாக ஆண்டவருக்கே அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வேதம் அழகாக சொல்லுது, 6 நாட்களுக்கு பின்பு அப்படின்னு தான் இது ஆரம்பிக்குது சம்பவமே. அப்போ 6 நாள் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வித்தியாசமான சம்பவம், ஒரு விசேஷமான சம்பவம் நடந்திருக்கு. ஏன் பேதுரு இவ்வளவு தைரியமாக ஆண்டவருக்கே ஆண்டவர் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு சொன்னார்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தேயு 16 ஒரு 6 நாளைக்கு முன்பு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்னாடி என்ன சம்பவம் நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் பேதுருவை பார்த்து எல்லாரையும் பார்த்து கேட்டார். மத்தேயு 16:15 நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். உடனே சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். உடனே இயேசு சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பேதுருக்கு ஐயோ பா, எவனுக்கும் கிடைக்காத வெளிப்படுத்தல் எனக்கு கிடைச்சிருச்சுரா. இயேசுவே நம்மளை பாராட்டுறாருப்பா, என்ன புத்திசாலித்தனமாக நம்ம பேசியிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இயேசு சொல்கிறாரு, மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூர்லோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். இந்த ஐயோ இதெல்லாம் யோசிச்சு பாரு, இதெல்லாம் கடவுள் நம்மகிட்ட சொல்லியிருந்தான். பா, நம்ம உலகத்தில் கட்டுறது உலகத்திலே கட்ட மாட்டேங்குது,
இப்போ ஆண்டவர் சொல்கிற நீ உலகத்தில் கட்ட பரலோகத்தில் கட்ட போட்டுருவோம், அப்படியே பயங்கர இதாகிட்டார் பாருங்கள். இது எங்கன்னா 19ஆம் வசனத்தில் ஆண்டவர் பாராட்டுறாரு. இப்போ 21ஆம் வசனம், அதே அதிகாரம் 2 வசனம் தாண்டி இப்போ இயேசு சொல்கிறாரு, நான் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். எப்படி? இயேசுக்கே டோஸ் விடுறாரு. யாரு? நம்ம பேதுரு. ஏன் தெரியுமா? இப்போதான் இயேசு சொல்லிடுறார், நீ ரொம்ப அறிவாளியாக பேசுகிறப்பா, நீ பயங்கரமாக அவன் வாழ்க்கையை பற்றி திட்டங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குப்பா. இப்போ இயேசு கூப்பிட்டு, ஆண்டவரே, இதெல்லாம் நமக்கு நடக்கூடாது, நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கும். 2 வசனத்தில் ஆண்டவர் கொண்டு வச்சார். பேர் என்ன தெரியுமா? அப்பால் இப்போ சாத்தானேன்னு. ஏன் தெரியுமா? நீ பேசுனது போதும்பா, நீ ஏதோ ஒரு வாட்டி உன்னை பாராட்டினேன், ஏதோ நீ நல்லா பேசணும். இவர் நினச்சிக்கிட்டாரு இனிமேல் நம்ம பேசுகிறது எல்லாமே பயங்கரமாக தான் இருக்க போகுது. ஆண்டவர் சொன்ன, நீ வாயை மூடுப்பா, நான் சொல்கிறத கேளு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், அவருடைய சித்தம் என்ன, அவருடைய சித்தம் என்ன. இன்றைக்கு நம்ம வாயை கொஞ்சம் மூடுவோன்னு சொன்னால் ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் அதான் இளையகுமாரனுடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இளையகுமாரன் கடைசியாக வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியில் ஒரு அண்ணங்காரன் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் சொல்கிறார், இவனை எப்படி வீட்டில் விட்டீங்க? எனக்கு ரொம்ப பிடிச்ச என்ன தெரியுமா, வெளியே இவ்வளோ பெரிய சண்டை அவனை குறித்து நடந்துக்கிட்டு இருக்குங்க அவங்க அப்பா கிட்ட. இந்த பையன் ஒரு நாளும் வெளியே போய் தன்னை நியாயப்படுத்தவே இல்லை, தான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்றது சொல்லவே இல்லை. அதை யாரை செய்ய விட்டார் தெரியுமா? அப்பா செய்யட்டும், நான் அமைதியாக வீட்டில் உட்காந்துருக்கிறேன், அப்பா எனக்காக யுத்தம் செய்வார், அப்பா எனக்காக பேசுவார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கலாம், எவ்வளவு அறிவு இருக்கலாம், ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுடைய திட்டங்களை நீங்கள் ஆண்டவர் கையில் கொடுத்துட்டு, ஆண்டவரே, நீங்கள் உங்களுடைய திட்டங்களை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்க என்று சொல்லுகிற வாலிபர்களை ஆண்டவர் தேடுகிறார். ஏன்னா நான் ஒரு சீசன் ஆஃப் மை லைஃப், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சீசன் இருந்துச்சு. அப்போ தான் நான் காலேஜ் முடிக்கிறேன். என் லைஃப்பில் அந்த ஒரு சூழ்நிலை எப்படி அப்படின்னு சொன்னால், எப்படியாச்சும் சர்ச்சை விட்டு ஓடிடணும், அவ்வளோதான். ஆவடி பக்கம் தலை வச்சே போடக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு 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 எப்படி சொல்கிறதுனா, ஒரு வேதனையின் பள்ளத்தாக்கில் நான் போனேன். வாழ்வதே எதற்கு அப்படின்னு யோசிக்கிற அளவிற்கு ஒரு என்னுடைய சீசன் ஆஃப் லைஃப், அது மறக்கவே மாட்டேன் என் வாழ்க்கையில். ஐ வாண்டட் டு ஜஸ்ட் எஸ்கேப். இங்கேருந்து எப்படியா ஓடிடணும், இந்த ஆவடியில் மட்டும் இருக்கக்கூடாது. இந்த ஊழியன்ற பேரே நம்ம வாழ்க்கையில் யோசிக்கக்கூடாது. ஊழியத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை. ஐ வாண்ட் டு ரன் அவே, எங்கன்னா ஓடிடணும். அப்போல்லாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, பா நீயும் ஏசியாவில் பாஸ்டர் ஆயிருவியா அப்படின்னு கேட்பாங்க. அவங்கள்ட்டலாம் சொல்லியிருக்கிறேன், உங்கள் ஏசியாவில் பாஸ்டர் ஆகிறதுக்கு நான் நரகத்தில் மாஸ்டராக இருப்பேன்டா அப்படி இப்படியே சொல்லிடுவேன். ஊழியமும் வேணாம், உங்கள் சபையும் வேணாம், இந்த குடும்பமும் வேணாம், உட்டாபும். ஆஸ்திரேலியாவில் அப்போ தான் அந்த டார்லின் ஷெக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வர்ஷிப் லீடர், அவங்க ஒரு கோர்ஸ் ஒன்று ஹில்சாங் காலேஜில் ஆரம்பித்தாங்க. அந்த காலேஜில் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னப்பா, நான் இதெல்லாம் சொல்ல, நான் இங்கே விட்டு போனப்பெல்லாம் சொல்லப்பா, நான் இந்த காலேஜில் படிக்க போகிறேன், ஆனால் மனசில் போய் அங்கேயே செட்டில் ஆகணும், திரும்பியே வரக்கூடாது. அவன் அந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணேன். அது பெரிய ஃபீஸ், அதை கட்டியாச்சு. அது மாத்திரம் இல்லாமல் நாள் குறிச்சாச்சு, ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணியாச்சு, என்னுடைய சூட் கேஸ்லாம் பேக் பண்ணியாச்சு. விசாக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். பயங்கர சந்தோஷம், நாளைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு போகிறோம், இந்த பக்கமே தலை வச்சு போடக்கூடாது, பயங்கர திட்டம்லாம் போட்டாச்சு. நாளைக்கு ஃப்ளைட்டு, இன்றைக்கி லெட்டர் வருது, யுவர் வீசா இஸ் ரிஜெக்டட், உன் வீசா நிராகரிக்கப்பட்டுச்சு. சொல்கிறேன், மனசு சுக்குநூறாக உடஞ்சிருச்சு. என்னையா இது, நம்ம விட்டு ஓடலாம் நினச்சாலும் ஆண்டு விட மாட்டுறாரு. திருப்பி அவங்களுக்கு லெட்டர் எழுதினா, ஐயா இது மாதிரி எனக்கு வீசா ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நான் திருப்பி அப்ளை பண்ண போகிறேன், எனக்கு என்னை அடுத்த செமஸ்டருக்கு மாற்றிடுங்க, 6 months கழித்து திருப்பி ஜாயின் பண்ணுறேன். லெட்டர் எழுதினா, அவங்களும் என்னை அடுத்த செமஸ்டருக்கு மாற்றிட்டாங்க. திருப்பி அப்ளை பண்ணேன். அதே போல் ஃப்ளைட் ரெடி, சூட்கேஸ் ரெடி, எல்லாம் ரெடி. லெட்டர் வருது, வீசா ரிஜெக்டட். நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலைகளில் நான் இன்றைக்கி திரும்பி பார்க்குறேன், நான் ஒரு வேளை என்னுடைய திட்டத்தின்படி நான் செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு என்னென்னமோ செஞ்சு பார்த்தேன். அண்ட் ஐம் ஸோ தேங்க்ஃபுல். நான் சில வேளை நான் யோசித்து பார்க்குறேன், சில வேளைகள் ஆண்டவர் நம்முடைய திட்டங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அவருடைய திட்டங்கள் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற்ற. நான் இன்றைக்கு திரும்பி பார்க்குறேன், என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த மிகப்பெரிய நன்மை என்னன்னா, என்னை அந்த போகாமல் தடுத்தது தான். நான் சொல்கிறேன், இன்றைக்கு எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டேனோ,
எந்த இடத்துல எந்த சபையில் நான் அவமானப்பட்டேனோ அதே சபையில் ஆண்டவர் என்னை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நிறுத்தி இருக்கிறார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீ எந்த நிலைமையில் இருக்கலாம், நீ ஒன்றே ஒன்று சொல்ல, ஆண்டவரே ஏன் திட்டம் வேணாம், ஆல் ஆர் ஃபூலிஷ் தாட்ஸ், இது எல்லாத்தையும் ஆண்டோடைய கரத்தில் கொடுத்துட்டு, ஆண்டவரே என்னை உம்முடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன், உம்முடைய மகிமையை நான் பார்க்கும் பொழுது என் வாயை நான் அடைச்சிடுறேன். ஆண்டவரே இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய மகிமை நமக்கு தெரியும், அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பது தெரியும், அவர் எவ்வளவு பெரியவர் என்பது தெரியும், அவர் சர்வ வல்லவர், அவரை பற்றி நமக்கு எல்லாமே தெரியுங்க. இவ்வளவு காரியங்களை செய்தவர் அவர். இந்த வானங்களையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால சிருஷ்டித்தவர். அவரை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுட்டு நம்ம திட்டத்தை அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம். யூ டாக்கிங் அபவுட் யுவர் பிளான்ஸ். நான் சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றை விளங்கிக் கொள்ள, என்னை விட என்னை பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என்னுடைய தேவையை நான் அறிவதற்கு முன்பதாக அவர் அறிந்து வைத்திருக்கிறார். நான் என்ன பண்ண போறேன்னா, ஆண்டவரே நீங்க என் வாழ்க்கையில் என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அதற்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் எப்பவுமே ஒரு கிளாசிக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். எப்படி நான் ஆண்டவர்கிட்ட என்ன ஒப்பு கொடுக்கிறது, ஒரு வெத்து தாளை எடுத்துட்டு நீங்கள் ஃபுல்லாக உங்கள் திட்டங்கள்லாம் எழுதலாம். 2 விதத்தில் கொடுக்கலாம். ஒன்று, உங்கள் திட்டங்கள் எல்லாத்தையும் அந்த பேப்பரில் எழுதிருங்க. எழுதிட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவர் கையெழுத்து போட்டு கொடுங்க, ஆண்டவரே இதெல்லாம் எனக்கு ஆசை, விருப்பம், திட்டம், இதெல்லாம் இது ஒன்று. ஆனால் இன்னொரு வழி இருக்குது. என்ன தெரியுமா? அதே தாளில் எதுவுமே நீங்கள் எழுதாமல் கீழே நீங்கள் கையெழுத்தை போட்டுட்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவரே நீங்கள் எழுதுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்களுடைய திட்டம் என்ன. அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவர் தேடுறாரு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுங்க. நம்பர் 1, see his glory and just shut up. அவருடைய மகிமையை கண்டு நான் வாயை மூடுகிறேன், உம்முடைய திட்டம் நிறைவேறட்டும். 2வது, லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் எனக்கு ரொம்ப பிடித்த பகுதி. பல செய்திகள் நான் பேசியிருக்கிறேன் இந்த பகுதியில். லூக்கா 15ஆம் அதிகாரம் இளைய குமாரனை குறித்து வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவனுக்கு புத்தி தெளிந்த பொழுது, என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனை பரத்துக்கு விரோதமாக உமக்கு வந்து பாவம் செய்தேன் என்று சொல்லுவேன் என்று சொல்லி அவன் எழும்புறான். நம்பர் 2, 2வது நல்லா கவனிங்க, see his grace and stand up. அவருடைய கிருபையை கண்டு நீ எழுந்திரு. முதலாவது, அவருடைய மகிமையை கண்டு நீ வாயை மூடு. see his glory and shut up. நம்பர் 2, see his grace and stand up. இந்த குறிப்பை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நான் அடிக்கடி இதை யோசிச்சிருக்கிறேன். இந்த இளைய குமாரன் கடைசியாக எதை உணர்ந்தான்னு சொன்னா, எங்க வீட்டில் வேலைக்காரனுக்கு கூட சாப்பாடு இருக்கியா. அதாவது என்ன அர்த்தம்னா, வேலைக்காரனு கூட எங்க அப்பா கிருபியா இருக்கிறாரு, வேலைக்காரனை கூட பட்னி போடாம எங்க அப்பா சாப்பாடு போடுறாரு, எனக்கு நிச்சயமாய் தருவார் அப்படின்ற ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அவனுக்கு வந்துச்சு. என் மேல கிருபை காட்டுவார். ஆனா எனக்கு அதை விட எது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, இந்த பையன் எதற்காக முதல்ல வீட்டை விட்டு வெளியே போனுங்க. நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் ஸ்கூல் மினிஸ்ட்ரி பண்ணுறேன், அநேக பள்ளிகளில் போய் ஸ்கூலில் போய் மினிஸ்ட்ரிஸ் பண்ணுறோம். அப்போ நிறைய பேர் கவுன்சிலிங்காக வருவாங்க. அப்போ அவங்க சொல்கிற காரணங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லுவாங்க, எங்கள் அப்பா ஒரு பயங்கரமான ஒரு ஆல்கஹாலிக், ட்ரக் அடிக்ட், எங்கள் அப்பா ஒரு குடிகார அப்பா, எங்களை போட்டு அடிக்கிறார், வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் போல இருக்குது. அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, தேவ் ஆல்வேஸ் அட்டெம்ப்டட், நிறைய பேர் வீட்டை விட்டு ஓடி போகிறதுக்கு நிறைய அட்டம் பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட விட்டால் ஓடி போயிடும். அவனுக்கு மட்டும் காசு இருந்துச்சுன்னா, அவனுக்கு மட்டும் ஒரு வேறு வழி இருந்துச்சுன்னா வீட்டை விட்டு ஓடி போயிடும். எந்த வீட்டை விட்டு ஓடுற பசங்களை தெரியுமா நம்ம பார்க்கலாம்? கொடுமைப்படுத்துகிற குடும்பங்கள். ஒருத்தன் வீட்டை விட்டு ஓடுறான் அப்படின்னா, அவங்க வீட்டில் இருக்கிற அப்பாவோ அம்மாவோ அவனை ரொம்ப கொடுமைப்படுத்திருக்கலாம், இல்லை அவனை பிடிக்காம அவனை ரொம்ப வேதனையோடு நடத்தியிருக்கலாம், அதனால வெளியே ஓடுறத பார்க்கலாம். ஆனால் இந்த பையன் ஒரு அப்பா வீட்டிலேருந்து ஓடுறாங்க. இந்த அப்பா யார் தெரியுமா? இந்த கதையில் ஆண்டவர் இந்த அப்பாவா யாரை வச்சிருக்கிறாருன்னா, தேவனை வச்சிருக்கிறார், நம்முடைய ஆண்டவரை வைத்திருக்கிறார். He is our heavenly father. இந்த தகப்பனுடைய வீட்டில இருந்து ஒரு பையன் வீட்டை விட்டு வெளியே போறான். நான் யோசிச்சு பார்த்தேன், டேய் நீ எதுக்குடா வெளியே ஓடணும்? ஏன் உங்கள் அப்பா என்ன கொடுமைக்காரரா? இல்லை உங்கள் அப்பா ஏதாவது ஒன்று அடித்தாரா? இல்லை உங்கள் அப்பா சாப்பாடு கொடுக்காம உன்னை பட்னி போட்டாரா? ஏதாவது உங்கள் அப்பா உன்னை தீமையாக நடத்தினாரா? ஒரு அன்புள்ள, அன்பு அப்படின்னாலே ஆண்டவர் தாங்க. அவருடைய அன்புக்கு நிகர அன்பே கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு தகப்பனுடைய வீட்டில் இருந்து ஒருத்தன் வெளியே ஓடுறான். ஏன்ப்பா நீ ஓடுற? உன்னை அப்யூஸ் பண்ணலையே உங்கள் அப்பா, உங்கள் வீட்டில் உன்னை எதுவும் கேவலமாக நடத்தலையே. ஒரு நல்ல அன்புள்ள அப்பா வீட்டில் இருந்து அவன் வெளியே ஓட்டான். நான் இதை உண்மையாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். எதற்காக இவ்வளவு அன்புள்ள ஒரு அப்பாவுடைய வீட்டிலேருந்து ஒருத்தர் வெளியே போகணும் அப்படின்னா, நீங்கள் இதை நல்லா படித்து பார்த்தீங்கன்னா, இந்த அப்பாவுடைய குணாதிசயங்களை நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். இந்த அப்பா எப்படிப்பட்ட அப்பா? எஸ், அஃப்கோர்ஸ் அவர் ரொம்ப அன்புள்ள அப்பா தான், ரொம்ப நேசிக்கிற அப்பா தான்.
பையனுக்காக வெகு தூரம் ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சி கூட்டு வந்த ஒரு நல்ல அன்புள்ள அப்பா, இவனுக்காக காத்து கொண்டிருந்த அப்பா, எல்லாம் ஒரு பக்கம் அன்புள்ள அப்பா அவர். ஆனால் இந்த மூத்த குமாரன் தன்னுடைய தகப்பனார் எப்படிப்பட்டவர் அப்படின்றத குறித்து சில பாயிண்டர்ஸ் நம்மளுக்கு தராரு. இவர் எப்படிப்பட்ட அப்பாவா, அன்புள்ள அப்பாவா இருந்தாலும் இவர் எப்படிப்பட்ட அப்பாவா இருந்தார் அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்லுகிறது. லூக்கா 15:25 மூத்த குமாரன் எங்க இருந்தார்னா வயலில் இருந்தான். அவனுடைய மூத்த குமாரன் எங்க இருந்தாரு? வயல்ல. நல்லா கவனிங்க, ஒரு பணக்கார வீட்டில் இருக்கிற ஒரு பையன், அவனோட பற்றி நம்ம வாசிக்கிறோம். அவங்க வீட்டில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா வேலைக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க, நிறைய வேலைக்காரங்க இருந்தாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு பையன் வயலில் போய் வேலை செய்வானா? அவன் யாரை வச்சு வேலை செய்வானா? வேலைக்காரனா வேலை செய்வான். இவன் வீட்டில் உட்காந்து சொகுசாக தூங்கிக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்த அப்பா யார் தெரியுமா? என்னதான் வேலைக்காரங்க இருந்தாலும் தாம் பிள்ளைகள் வயலில் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டவர், வயல் காமிச்சவர், போடா போய் வேலை செய். He was a very strict father. தன்னுடைய பிள்ளைகள் தாங்கள் செய்ய வேண்டிய வேலையை சோம்பேறியா வீட்டில் இல்லாமல் நீ போய் வேலை செய்யணும் அப்படின்னு அனுப்பின ஒரு அப்பா. He was a very strict father who wanted his children to work. தன்னுடைய பிள்ளைகள் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு அப்பா. அது மாத்திரம் இல்லை, இந்த அப்பாவை பற்றி இந்த மூத்த குமாரன் சொல்கிறான் பாருங்களேன். 29 நீங்கள் வாசிங்கன்னா அவன் சொல்லுவான், இத்தனை ஆண்டுகளாக நான் உமக்கு என்ன வருஷ காலமாக ஊழியம் செய்து ஒரு காலம் உடைய கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாக இருக்கும்படிக்கு நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. இந்த அப்பா யார் தெரியுமா? நோ பார்ட்டிஸ் அட் ஹோம். நீ ஃப்ரெண்ட்ஸோட சுற்றுறதெல்லாம் எனக்கு பிடிக்காதுப்பா. இந்த பையன் சொல்கிறான் பாருங்க, அப்பா நான் ஒரு கற்பனையும் மீறல, ஆனால் நீங்கள் எனக்கு என்ன தெரியுமா பண்ணல, என் ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணுறது எனக்கு வாய்ப்பே கொடுக்கலப்பா. அப்போ நான் எந்த அப்பானா, யார் எப்படிப்பட்ட அப்பானா, தம் பிள்ளைய ரொம்ப ஒழுக்கமாக வளர்க்கணும்னு ஆசைப்பட்டவர். சில பெற்றோர்கள் நம்ம வீட்டில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் அவ்வளோ அனுப்ப மாட்டாங்க. நம்ம வெளியே போனாலும் இத்தனை மணிக்குள்ளே வரணும் ரொம்ப கண்டிப்பாக இருப்பாங்க. பார்த்தீங்களா, இந்த அப்பா அப்படி தான். எஸ், அவர் ரொம்ப அன்புள்ளவர். ஆனால் அவரை பற்றி 2 காரியம் நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னென்னா, பசங்க என்ன தான் காசு இருந்தாலும் வேலை செய்டா போய் நீ வேலை செய் அப்படின்னு சொல்கிற ஒரு அப்பா. 2வது, இவர் யாருன்னா ரொம்ப கண்டிப்பான அப்பா. ரொம்ப உலகத்தோடு போய் விடுற அப்பா கிடையாது. ஃப்ரெண்ட்ஸோட போய் இன்னும் ஜாலி என்ஜாய் பண்ணுறதுக்கு, பார்ட்டி பண்ணுறதுக்கு அதெல்லாம் இல்லை. இன்ஃபேக்ட் இவங்க அப்பா பார்த்தா எப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸை இவங்க வீட்டுக்கு கூட விடலையா. நான் வெளியே போகலனாலும் போகிறேன், எங்கள் வீட்டுக்காவது கொண்டு வந்து எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை வெட்டி கொடுத்துக்கலாமே, அது கூட விடலையாம். நான் நினைக்கிறேன் இந்த இளைய குமாரன் இவன் வீட்டை விட்டு போகிறதுக்கு எது காரணமாக இருந்திருக்கலான்னு சொன்னால், he saw this aspect of the father. அவன் எதை பார்த்தானா, இவர் என்னடா இவர் வாழ்க்கையில் என்ஜாய் பண்ண நினச்சா சும்மா இவர் இதை பண்ணு அதை பண்ணு என்ஜாய் பண்ண விட மாட்டார். இவர் எப்போ பார்த்தாலும் இதை செய் அதை செய், வயலுக்கு போ வேலைக்கு போ. நான் எதுக்கு போனோம்? நம்ம தான் இவ்வளோ காசு வச்சிருக்கிறோமே, அப்பா சம்பாதிச்சதில் பாதி சொத்து ஏன் சொத்து, இப்போ எல்லாத்தையும் எனக்கு தான் கொடுக்கணும். அவரு நான் எதுக்குடா கஷ்டப்படணும், நான் எதுக்கு வயலுக்கு போகணும், நான் எதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்ணாமல் இருக்கணும். இவன் எதை பார்த்தானா, ஆண்டவருடைய ஒரே ஒரு ஆஸ்பெக்டை பார்த்தான். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவருங்க, அவர் ரொம்ப பரிசுத்தருங்க, அவர் பக்கத்தில் நெருங்க முடியாதுங்க, அவர் ரொம்ப ரூல்ஸ்லாம் போடுறாருங்க, இதை பண்ண அதை பண்ண, இடுக்கமான வாசல் வழியாக வாசல் தூக்கிட்டு வா, ரொம்ப ஓவர் டார்ச்சர் பண்ணுறாருங்க இவர். தம்பி தங்கச்சி, I want to let you know, sometimes சில வேளைகளில் இங்கே இருக்கிற நீங்கள் நிறைய பேர், நீங்கள் சர்ச்சுக்கு வரவங்களா இருக்கலாம், நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவங்களா இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு நான் சொல்கிறேன், சில பேர் நீங்கள் ஆண்டவர் மேலே ஒரு பயங்கரமான ஒரு காயத்தோடு இருக்கிறீங்க. யூ டோன்ட் ஈவன் லைக் சர்ச். உங்களுக்கு சபையோ ஒரு வெறுப்பாக இருக்குது. ஏன்டா நான்லாம் கிறிஸ்தவனாக பிறந்தேன், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாடுறா, அவங்களாம் இயேசு யாருன்னு தெரியாமல் ஜாலி என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கிறான். எங்கள் வீட்டில் 1008 ரூல்ஸ் போட்டுருக்காங்க. சண்டே ஆனால் ஏதாவது ஒன்று வீட்டில் ஜாலியாக தூங்கலாம், இல்லை ஏதாவது டிவி பார்க்கலான்னு பார்த்தா காலங்காத்தில் எழுப்பி விட்றானுங்க சர்ச்சுக்கு போடான்னு. எங்கள் வீட்டிலலாம் எப்படின்னா, காலைல எழும்பலன்னு வைங்களேன், ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஜோயல் அப்படின்னுவாங்க. அது யாரும் மதிக்கவே மாட்டேறாங்க அந்த சத்தத்தை. அடுத்தது எங்கள் அப்பா ஜோயல் அப்படின்னு அவ்வளோதான் அடிச்சு அப்படியே அப்பயும் தூங்குவோம் பாருங்கள். எங்கள் அம்மா ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நேராக போய் ஒரு சொம்பு ஒன்று, அந்த சொம்பில் தண்ணி ஊற்றி அப்படியே மூஞ்சி ஊற்றி விட்டு போயிட்டே இருப்பாங்க. வரும் கோவம் வரும் பாருங்களேன், ஏன்டா எல்லாம் சர்ச்சை நடத்துகிறாங்க, என்ன குடும்பம். இட் வாஸ் ஹாரபிள். நிறைய வாட்டி கோபமாக வரும், நிறைய வாட்டி எனக்கு ஆண்டவர் மேலே என்னடா இது. ஏன்னா எங்கள் வீட்டில் கிரிக்கெட் கூட விளையாட மாட்டாங்க. என்ன சனிக்கிழமை போய் எங்கள் அப்பாட்ட கேட்பேன், அப்பா நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன், நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியாதா அப்படின்னு வரேன். எங்களுக்கு தெரியாதா, எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் கேளுங்களேன், அப்பா சண்டே போய் சர்ச்சு முடிஞ்சிச்சு, மத்தியானம் போய் கிரிக்கெட் விளையாடுறேன், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தெரியாதா. கோவம் வருங்க. நிறைய காரியங்களில்
வேதத்திலேருந்து யூத் மீட்டிங்கில் சொல்லுவாங்க, இதை பண்ணாத அதை பண்ணாத. என்னடா சும்மா எதாண்டா பண்ணுறது, எதை சொன்னாலும் கூட்டோன்றானுங்க, இங்கே திரும்பினா கூட்டோன்றானுங்க அப்படின்னா கோபம் வரும். ஆனால் என்ன தெரியுமா பிரச்சனை, நம்ம நிறைய வாட்டி ஆண்டவரை வெறுப்பதற்கும் ஆண்டவரை நேசிக்க முடியாததற்கும் காரணம் இல்லை, அவரை விட்டு விலகி ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா, நம்ம இந்த ஒரு ஆஸ்பெக்டை பார்க்குறோம். அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காருங்க, அவர் ரொம்ப ரூல்ஸ் போடுறாருங்க, அவர் ரொம்ப அவர் இல்லைங்க, இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. நான் வேறு எங்கன்னா பிறந்த நல்லா இருந்துருவேன், வேறு குடும்பத்தில் பிறந்த நல்லா இருந்துருவேன். எங்கள் அப்பா அம்மா ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, எங்கள் யூத் பாஸ்ட் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, எங்கள் லீடர் டார்ச்சர், எல்லாம் டார்ச்சர் பண்ணுறானுங்க, எது பண்ணாலும் குத்தோன்றானுங்க. இது நீ இந்த பகுதியை மட்டும் பார்த்தனுவே, யூ வில் நெவர் என்ஜாய் கிறிஸ்டியன் லைஃப். கிறிஸ்தவ வாழ்க்கை உனக்கு பிடிக்காது. ஆனால் நீ ஒன்றை விளங்கி கொள்ளணும், ஆரம்பத்திலிருந்தே நல்லா விளங்கி கொள்ளுங்க. இந்த வேதத்தினுடைய துவக்கத்திலிருந்து ஆண்டவர் எதை தெரியுமா மனுஷனை புரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு. அவர் கண்டிப்புள்ளவர் என்பதை அல்ல, நல்லா விளங்கி கொள்ளுங்க. அவர் எதை மனுஷன் விளங்கி கொள்ளணும்னு நினைச்சாருன்னா, தான் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், தான் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை மனுஷன் புரிஞ்சுக்கணும்ட்டு நீங்க ஆதியாகமம் முதல்ல இருந்து நீங்க வாசிக்கலாம், ஆதியாகமத்துல வாசிக்கலாம். நல்லா கவனிங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதை எதை நீங்க பார்க்கணும் தெரியுமா, அவருடைய கிருபையை நீ பாரு. அவருடைய அவர் பரிசுத்தர், மாற்றமே கிடையாது. அவர் ரொம்ப ஒழுக்கம் உள்ளவர், மாற்றமே கிடையாது. ஆனால் நம்ம எதை தெரியுமா ரொம்ப அதிகமாக நம்ம பார்க்குறோம், இந்த ஆஸ்பெக்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ரொம்ப மோசங்க ஆண்டவர். நான் சொல்கிறேன், அதை விட்டுட்டு நான் ஒன்று சொல்கிறேன், நீ எதை ஆண்டவர் பார்க்கணும் ஆசைப்பட தெரியுமா, அவருடைய கிருபையை நீ பார். இந்த வேதத்தில் பாருங்களேன், ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து ஒரே ஒரு கண்டிஷன் தான் கொடுத்தாருங்க, ஒரே ஒரு ரூல் தான் கொடுத்தாரு. என்ன ரூல் கொடுத்தாரு தெரியுமா, டேய் அந்த தோட்டத்து நடுவில் இருக்கிற அந்த கனியை மாத்திரம் புசிக்காத, அந்த மரத்தில் கனியை புசிக்காத அப்படின்னு சொன்னார். இந்த ஒன்று தான் சொன்னார். ஆனால் இந்த மனுஷன் பாருங்க, ஒரே ஒரு காரியம் தான் ஆண்டவர் சொன்னார், அந்த ஒரு காரியத்தையும் கீழ்ப்படியில. ஒரே ஒரு ரூல் தான், வேற எல்லாத்தையும் சொன்னார். நீ என்ன வேணா சாப்பிட்ற, எதை வேணா போய் சாப்பிடு, நீ எல்லாத்தையும் ஆண்டுகொள், இந்த தோட்டமே உனக்கு தான். அவ்வளோ பெரிய தோட்டத்தை கொடுத்தாரு, 4 நதிகள் அந்த தோட்டத்தை தண்ணீர் பாய்ச்சினா அப்போனா எவ்வளோ பெரிய தோட்டமாக இருக்கும் பாருங்க. ஆண்டு சொல்றாரு, இது எல்லாம் உனக்கு தான், எதை வேணா செய், இது ஒன்றை மட்டும் செய்யாதனா அதை ஒன்றை மட்டும் தான் செய்கிறான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்கள் கடவுளாக இருந்திருந்தா தோட்டத்துக்கு வந்துட்டு போட்டு 4 சாத்திருக்க மாட்டீங்க அவனை. ஏன்டா சொன்னதே ஒன்று, அது ஒன்றை கீழ்ப்படிய முடியாதா ஒன்று. ஆனால் ஆண்டவர் எப்படி தெரியுமா ஆரம்பித்தார் டயலாக, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய். நான் யோசிச்சு பார்த்தேன், ஏன் ஆண்டருக்கு தெரியாதா எங்கே இருக்கிறான்னு. இவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க செடிக்குள்ளே, இவனுக்கு ஆண்டருக்கு நல்லா தெரியும் செடிக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். நானாக இருந்தால் நேராக போய் தலையை முடி பிடிச்சி தூக்கியிருப்பேன், வாடா இவங்க என்ன அங்கே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். எங்க பார்த்தா இலைகளை வச்சு ட்ரெஸ்ஸு செஞ்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க 2 பேரும், இலைகளை வச்சு. நானாக இருந்தால் ஊழ்நூல் சிரிச்சிருப்பேன், ஏன்டா நாளைக்கு காய போகுது இந்த இலை, என்ன ஆகுது பார்ப்போம். ஏங்க ஆண்டவர் அவனை இந்த இலையை போட்டது கிண்டல் பண்ணியிருக்கலாம், இல்லை நானாக இருந்தால் இன்னும் கொடூரமாக இருந்தால் காற்றடிச்சு விட்ருவோம், வா எல்லாம் பறக்கட்டும் அப்படின்னு. ஆனால் ஆண்டர் என்ன தெரியுமா பண்ணார், இவனுக்காக டெய்லராக மாறினாருங்க. டெய்லர் வேலை பார்த்தாருங்க ஆண்டர் இவனுக்காக. ஒரு தோலை எடுத்து இவனை, யார் தெரியுமா, பாவி, தன்னுடைய மகிமையை கொடுத்து உருவாக்குனாருங்க. ஒரு பாவிக்கு ஆண்டர் இறக்கத்தை காட்டுறாரு. என்ன தெரியுமா, அவனுக்காக தோல் ஆடைகளை உருவாக்கி, ஏய் இதை போட்டுக்கோடா, இதை போட்டுக்கோ. அடுத்த சந்ததி வருது, காயின் ஆபேல். காயின்ட்ட ஆண்டர் நேரடியாக சொல்றாரு, இவங்கிட்ட என்ன பேச்சு வேண்டி கிடக்கு சொல்லுங்க, ஆண்டவருக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு இவங்கிட்ட போய். ஆனால் ஆண்டர் அவன்கிட்ட போய் சொல்றாரு, டேய் காயின், ஏய் தப்பு பண்ணுறாதரா, உன் முக நாடி ஏன்டா வேறுபடுது, உன் தம்பியை கொன்றாதரா, தப்பு பண்ணிடாதரா, இவ்வளோத்தையும் சொல்லு. ஆண்டர் போய் கொண்டான். நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஆண்டர் அவனை எப்படிங்க ட்ரீட் பண்ணியிருக்கணும், ஆண்டர் அவனை கொண்டு போட்டுருக்கணுமா இல்லையா. ஆனால் இப்போ இவன் சொல்கிறான், ஆண்டவரே நான் இப்பொழுது வெளியே போகிறேன், உங்களுடைய சமூகத்தை விட்டு போகிறேன், என்னை பார்க்குறவையெல்லாம் என்னை கொன்றுவானே அப்படின்னா நானாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், சாவு தானே சொல்லியிருப்போம். ஏண்டா நீ கொன்னல, நான் சொல்ல உன் தம்பியை கொல்லாதரான்னு சொல்கிறேன், நீ போய் கொல்ட்டு இப்போ என்னை கொன்றுவானே அப்படின்னா சாவுடான் இருப்பேன் நான். ஆனால் ஆண்டர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, உன் மேலே ஒரு அடையாளத்தை போடுறேன், உன்னை யாருமே சாவடிக்க மாட்டாங்கப்பா. நான் யோசித்தேன், ஏன்ப்பா இவனுக்கு என்னப்பா இறக்கம் வேண்டி கிடக்கு, இவனுக்கு எதுக்குப்பா கிருபையை நீங்கள் காட்டுறீங்க. ஏங்க நல்லவனுக்கு கிருபையை காட்டலாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஆரம்பத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை, யாக்கோபை, ஈசாக்கை எல்லாரும் இப்போ கடைசியில் ஆண்டர் இந்த ஈசாக்கு யாக்கோபை தெரிந்தெடுத்து இவனுக்கு ஆண்டர் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு. உன் சந்ததியை பற்றி வாக்குத்தத்தங்கள். இப்போ இந்த சந்ததிகள்லாம் வளருதுங்க. 40 வருஷம் இவங்க ஆண்டவர் எப்படின்னா எகிப்திலேருந்து பலத்த கரத்தோடு ஓங்கிய புயத்தோடு வெளியே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு இவங்களை நடத்துறாரு வனாந்திரத்தில். எவனா ஒருத்தர் நன்றி உள்ளவனா இருந்தானா, அந்த 40 வருஷமும் ஆண்டவர் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறான்.
எல்லாத்துக்கும் குறை பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆவுன்னா கல் எடுத்துறான் மோசை அடிக்கிறதுக்கு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, 40 வருஷம் நன்றியே இல்லாமல் ஒருத்தன் இருக்கிறாங்க, அவனுக்கு 40 வருஷம் ஆண்டு வானத்துலேருந்து மண்ணாவை கொடுக்குறாரு. நான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளா இருந்தால் ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் விட்டுருப்போம்ல. மண்ணாந்துறது என்ன சாப்பிடுவேன் நீ, ஓவராக பேசுகிறீங்க, கடைங்கடா ஒரு 4 நாள் ஃபாஸ்டிங் கடைங்கடான்னு ஒரு நாள் கூட விடலைங்க ஆண்டவர். யாருக்கு தெரியுமா, திட்டவனுக்கு. ஏன் தெரியுமா, ஆண்டவர் எதை தெரியுமா மனுஷன் பார்க்கணும்னு விரும்பினாரு, தான் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை பார்க்கணும்னு ஆண்டு விரும்பினார். ஆனால் மனுஷன் கடைசி வரைக்கும் புரியவே இல்லை. கடைசியில் எந்த அளவிற்கு ஆண்டவர் தன்னுடைய கிருபையை காட்டினார் தெரியுமா, இவ்வளவையும் செய்த பிறகு மனுஷன் ஆண்டவர் வெளியே போயிட்டே இருக்கிறான். ஆண்டவர் கடைசியில் பாவம் இருக்கிற இடத்துல தன்னால் வாசம் பண்ண முடியும். நல்லா கவனிங்கப்பா, பாவம் இருக்கிற இடத்துல தன்னால் வாசம் பண்ண முடியாது. ஆனால் மனுஷன் தன்னோட இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, அவன் தன்னோட உலாவணும்னு ஆசைப்படுறாரு. கடைசியில் என்ன பண்ணார்னா, இவன் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். உடனே என்ன பண்ணார்னா, நான் உனக்கு பலிகளை கொடுத்துறேன்டா, நீ ஏன்னா நீ பாவம் செஞ்சுட்டா உன்னால என்னோட நீ உறவாட முடியாது, ஆனாலும் நீ எனக்கு வேணும். அதனால் நீ என்ன பண்ணுனா, நீ ஒரு பாவம் பண்ணிட்டியா, ஒரு பலியை செலுத்து. இந்த பலியை செலுத்தினோடனே நான் உன்னை மன்னிச்சிருவேன். உடனே நீ என்ன பண்ணலான்னா, நான் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக இல்லாண்டா. இதுக்காக என்ன பண்ணுறான்னா பலிகளை உண்டாக்குறாருங்க. ஆனால் மனுஷன் அந்த பலி எப்படி தெரியும் மாற்றிட்டான், அதை ஒரு அருவருப்பாக மாற்றிட்டான். எப்படி அருவருப்பாக மாற்றினான்னா, எப்படி கொண்டு வந்துட்டான்னா மனுஷன், நான் பாவம் செய்வேன், இந்த பலி தானே உங்களுக்கு வேணும், இந்த வச்சுக்கப்போ. கடைசியில் the Bible says God detested those sacrifices. ஆண்டவருக்கு அதை பார்த்தாலே வெறுப்பாயிருச்சான். ஏன் தெரியுமா, ஆண்டவர் இவன் எதை பார்க்கணும்னு நினச்சாருன்னா, தான் இரக்கம் உள்ளவர் பார்க்கணும்னு நினச்சான். இவன் எப்படி பார்த்தானா, ஆமாம் அவருக்கு ஒரு கோழி கொடுத்தா போதுங்க, அவருக்கு ஒரு ஆடு கொடுத்தா போதும், அவருக்கு ஒரு மாடை வெட்டினா போதும், அதான் பா இதை வச்சு வைப்பாங்க தானே வேணும். கடைசியில் ஆண்டவர் பார்த்தார், டேய் உன் ஆஃபரிங்கே வேணாடா, எனக்கு உன் பலியே வேணாடா, நீ இது இப்படி என்ன பார்க்குறனா, எனக்கு அந்த பலியே வேணாம், நீ என்ன ஒரு கொடுமையானவரா, ரத்தத்தை விரும்புகிறவரா, நீ இந்த பலி செலுத்தினா தான் இவருக்கு இவர் என்ன சும்மா விடுவார், இல்லை கொண்டு போட்டுருவார் அப்படின்ற அளவுக்கு என்ன மாற்றிட்டல, எனக்கு அந்த பலியே வேணான்னு சொல்லிட்டு கடைசி ஆண்டவர் என்ன பண்ணா தெரியுமா, தன்னுடைய சொந்த குமாரனையே பலியாக கொடுத்தாரு. ஏன் தெரியுமா, என் கிருபை இப்பயாச்சும் பாருங்கடா, உன் பலி எனக்கு தேவையில்லை, என் பையனையே கொடுக்குறாடா உங்களுக்கு. அவருடைய முதுகு உழுதவன் அவருடைய நிலம் போல மாற்றினாங்க. ஆண்டு அமைதியாக நான் யோசிச்சு பார்த்தேன், இயேசுடைய அந்த அந்த முழு பிரயாணத்தில், அந்த சிலுவையினுடைய பிரயாணத்தில் என்னை அதிகமாய் கவர்ந்தது என்ன தெரியுமா, அஃப்கோர்ஸ் இயேசு தான் பாடுகளை பட்டார், எனக்காக அவர் சிலுவையை சுமந்தார், எனக்காக அந்த அடியை வாங்கினார், கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்தினார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், கண்டிப்பாக அதெல்லாம் மேன்மையானது, சிலுவை குறித்து நம்ம மேன்மை பாராட்டணும் நிச்சயமா. ஆனால் எனக்கு ரொம்ப என்னை ஆச்சரியப்படுத்தியது என்ன தெரியுமா, இத்தனை பாதைகள் நடுவில் பிதாவினுடைய மௌனம், the silence of the father. ஏங்க அவரை போட்டு அடிக்கிறாங்க, தன்னுடைய சொந்த குமாரன் அவ்வளவு நேசித்த இவர் என்னுடைய நேச குமாரன் அப்படின்னு சொன்ன ஒருத்தர் தன்னுடைய பிள்ளையை அடிக்கிறாங்க, அமைதியாக பார்த்துட்டு இருக்கிறாருங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிலாத்து கேட்குறான், நான் நினச்சா உன்னை ரிலீஸ் பண்ணுவேன், நான் நினச்சா உன்னை கொலை பண்ணுவேன், நான் சொல்கிறேன் நான் மட்டும் பிதாவாக இருந்தால் அந்த நேரத்தில் இறங்கி ஏய் யாரை நீ என் பையனை நியாயம் தீர்க்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிருப்பேன் மேலே. த சைலன்ஸ் ஆஃப் த ஃபாதர். அமைதியாக இருக்கிறாருங்க, அமைதியாக இருந்தார். ஒருத்தன் சொல்கிறான், நீர் தேவகுமாரன் இருந்தால் கீழே இறங்கி வாரும். எப்போ சிலுவையில் தொங்கிட்டு இருக்கிற அடிச்சு, உனக்காக தான் நான் தொங்கிக்கிட்டு இருக்கிறேன், உனக்காக தான் அடி வாங்குறேன், நீ என் இறக்கத்தை பார்க்கணுன்றதுக்காக நான் சிலுவை தோணும். ஒருத்தர் சொல்கிறான், நீ தேவகுமாரன் கீழே இறங்கி வரும். சொல்கிறேன், நம்மலாம் இயேசுவாக இருந்தால் ஆணியெல்லாம் பிடிக்க நாளாக கண்டிப்பாக வந்திருப்பேன், ஆணியெல்லாம் பிடிக்கல அட்டையை பிடிச்சி என்னடா உங்களுக்கு பிரச்சனை. ஆனால் ஆண்டவர் ஏன் தெரியுமா, அவருடைய இரக்கத்தை நீ பார்க்கணும், அவர் எவ்வளவு அன்புள்ளவர். நான் சொல்கிறேன், இன்றைக்கு அந்த இரக்கத்தை மாத்திரம் நம்ம பார்ப்போம்னு சொன்னால் நம்மளை அறியாமல் நம்ம எழும்பிடுவோம். We will stand up looking at the grace of God. அவருடைய கிருபை அவ்வளவு பெரியது, அவ்வளவு பெரியது. அதனால தான் எனக்கு இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பகுதி, ரொம்ப பிடிச்ச ஒரு தாட், ஒரு விளக்கம் என்னன்னு சொன்னால், 18ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த பையன் அந்த பன்றிகள் கூட்டத்தில் உட்காந்துட்டு அவன் ஒன்று சொன்னான், நான் எங்கள் அப்பாவை பார்க்கும்பொழுது நான் என்ன தெரியுமா சொல்லுவேன், 3 காரியங்களை யோசித்தான். அவன் சொல்லுவான், அப்பாவை பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, அப்பா பரத்துக்கு விரோதமாய் உமக்கு விரோதமாய் நான் பாவம் செஞ்சேன், 2வது உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்ல, 3வது உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும். இந்த 3 காரியத்தை பிளான் பண்ணுறான். அப்பா பார்த்தானே சொல்லணும்டா, இதை சொல்லணும், அப்பா பார்த்தானே சொல்லணும். ஆனால் இப்போ வந்தாங்க, அப்பா வந்த உடனே தூரத்தில் கண்ட உடனே அவனை கட்டி பிடிச்சாரு, கட்டி பிடிச்சி அவனுக்கு முத்தம் கொடுக்குறாரு. இப்போ அவன் சொல்கிறான், அப்பா இருங்கப்பா, நான் 3 பாயிண்ட் பிளான் பண்ணிட்டு வந்திருக்கேன்ப்பா,
இப்போ அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அந்த 20-21 வசனங்கள் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவன் சொல்லுவான், முதல் குறிப்பு சொல்லுவான், அப்பா பரத்துக்கு விரோதமாக உமக்கு விரோதமாக நான் பாவம் செஞ்சேன்ப்பா சொல்லி முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியாச்சு. ரெண்டாவது பாயிண்ட் அவன் சொல்லுவான், அப்பா உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, இதையும் சொல்லிட்டான். மூணாவது அவன் என்ன பிளான் பண்ணான் தெரியுமா? உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லணும்னு திட்டம் போட்டான். பார்த்தியா? அதை நீங்கள் படித்து பாருங்க. சொன்னானா பாருங்களேன், சொல்லவே இல்லை. அவன் சொல்லவே இல்லை. நான் சொல்லுவேன், அவன் சொல்லலைன்றதை விட அவங்க அப்பா அவனை சொல்ல விடலை. ஏன் தெரியுமா? அவரிடத்தில் திரும்புகிற ஒருவனையும் அவர் பாவியாய் பார்ப்பதில்லை, பிள்ளையாய் பார்க்கிறார். நீ அவர்கிட்ட எழும்பி வந்துட்டேன்னு வையன், அவருடைய கிருபையை பார்த்துட்டு நீ எழும்பிட்டேன்னு வையன், உன்னை எப்படி பார்க்குறான்னு பிள்ளையா பார்க்குறாரு. இந்த சம்பவத்தில் வேதம் சொல்லுது, அந்த தகப்பன் தூரத்தில் அவனை கண்டு அவன்கிட்ட ஓடி போய் அவனை கட்டி பிடிச்சான். நான் யோசிச்சிருக்கிறேன், எதுக்கு தூரத்தில் வரும்போது ஓடணும்? அப்பா ஏன் வீட்டுக்கு தானே வரான், வீட்டில் வந்த பிறகு கட்டி பிடிச்சிக்கோங்க, முத்தம் கொடுங்க. ஆனால் வேதம் சொல்லுது, அவன் தூரத்தில் வரும்பொழுதே ஓடுறாருங்க. அப்பா ஏன் தெரியுமா ஓடுறாரு? ஏன் ஒருத்தனை தூர தேசத்தில் அவன் தூரத்திலிருந்து வரும்பொழுதே ஓடினா தெரியுமா? அப்பா நல்லா கவனிங்க. அந்த கலாச்சாரத்தில் ஒருத்தன் அப்பாவுடைய பேரை கெடுத்து அப்பாவுடைய சொத்தை அழிச்சிட்டு அவன் துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணிட்டு எல்லாவற்றையும் இழந்து ஒருத்தன் திரும்பி வர்றான்னு வைங்களேன், அந்த குடியானவர்கள் அந்த ஊரில் இருக்கவங்கலாம் சும்மா விட மாட்டாங்களாம். அவங்க என்ன பண்ணுவாங்களா தெரியுமா? ஏற்கனவே உடைந்து போன மண்பாண்டங்களை எல்லாம் எடுத்துப்பாங்களாம். எடுத்துட்டு அவன் முன்னாடி ஓடுவாங்களாம். அவன் ஊர் எல்லைக்கு வந்த உடனே அவன் ஊர் எல்லை தாண்டாமல் உள்ளே வராமல் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி போயிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மண்பாண்டங்களை திரும்ப போட்டு உடைப்பாங்களாம். உடைச்சிட்டு கேவலமாக திட்டுவாங்களாம், அசிங்கமாக அவனை கேட்பாங்களாம். அவன் செய்த பாவம் அவன் குடும்பத்துக்கும் அந்த ஊருக்கும் கொண்டு வந்த அவ்வளவு அவப்பேரையும் அவன்கிட்ட சொல்லி அவனை அடித்து துரத்திடுவானுங்க, வீட்டுக்கே விட மாட்டானுங்க. இது எங்கள் அப்பாவுக்கு நல்லா தெரியும். எங்கடா இந்த ஊருக்காரனுங்க என் பிள்ளைய ஏதாச்சும் பண்ணி பேசி துரத்திடுவானுங்களோ என்று பயந்து அந்த ஊருக்காரனுங்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி அப்பா தூரத்தில் ஓடி போய் பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாரு. நான் சொல்கிறேன், உனக்காக என் தேவன் எத்தனை பேருடைய அவமானத்தை நீ சகிச்சாலும் அவங்க கைகளில் இருந்தால் உன்னை பாதுகாத்து இன்னைக்கு உன்னை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாருவா. நான் என் வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்பொழுது நான் ஒன்று சொல்லுவேன், நான் அழியணும்னு எவ்வளோ பேர் திரும்ப திட்டம் போட்டாங்க. நீலாம் ஒரு பாஸ்டர் பையனே இல்லைடா, உங்கள் அப்பாவுக்கு நீ ஒரு சாபம்டா. எவ்வளோ பேச்சு தெரியுமா எங்கள் சபை விசுவாசிகள் என்ன பேசியிருக்கிறாங்க. விசுவாசிகள் பேசுகிறத விடுங்க, நானே யோசிச்சிருக்கிறேன், நான்லாம் ஒரு வேஸ்டியா, ஒன்றுத்துக்கு உதவாதவன் நான். ஆனால் சொல்கிறேன், இத்தனை பேருடைய வார்த்தைகள் எனக்கு எதிராக இருந்தாலும் எங்கள் அப்பா எனக்காக ஓடி வந்தாருங்க. ஏசப்பா என் கரத்தை பிடிச்சார். நான் சொல்கிறேன், இன்றைக்கு அவருடைய கிருபையை நீ பாரு, அவருடைய கிருபை. நான் சொல்கிறேன், இன்னைக்கு எவ்வளவு தூரமாக இருக்கலாம் அப்பாவோட, நீ இன்னைக்கு ரொம்ப தூரம் போயிருக்கலாம். நீயே மனசில் யோசிக்கலாம், அண்ணே நான் கிறிஸ்தவன் இல்லைண்ணே, மனுஷனாக வாழ்கிறதுக்கே தகுதி இல்லைண்ணே, அவ்வளோ மோசமான ஒரு பையனை நான், அவ்வளோ மோசமான ஒரு பொண்ணு. என்னை வெளியே பார்க்குறதுக்கு தான் எல்லாரும் வேற மாதிரி பார்க்குறாங்கண்ணே. என்னை வெளியே பார்க்கும்போது எங்கள் சர்ச்சில் எல்லாரும் சொல்கிறான், இவன் ரொம்ப நல்ல பிள்ளை, ரொம்ப நல்ல பையன். ஆனால் எனக்கு தெரியும் நான் எந்த பாதியில் போயிட்டுருக்கிறேன்னு தெரியும். ஆனால் நான் சொல்கிறேன்ப்பா, நீ எவ்வளவு தூரமாக ஆண்டவர் தள்ளி இருந்தாலும் நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீ ஒரே ஒரு எண்ணம், ஆண்டவரே நீ ரொம்ப கிருபை உள்ளவர், நீ ரொம்ப இரக்கம் உள்ளவர், நான் உம்மிடத்தில் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லி நீ எழுமுன, நான் சொல்லுவேன், உனக்காக அவர் ஓடி வந்து உன்னை கட்டி பிடித்து உன்னை முத்தமிட்டு உன்னை மீண்டும் கட்டி எழுப்ப அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கட்டி எழுப்ப உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீ கவலையப்படாத. மனிதர்கள் என்ன வார்த்தை பேசலாம்ப்பா, மனிதர்கள் நீ உருப்படாமல் போவேன்னு சொல்லலாம், நாசமாக போவேன்னு சொல்லலாம், உன்னால் எந்த பிரயோஜனம் இல்லை, உன்னால் எங்களுக்கு அவமானம், எங்கள் குடும்பத்தில் அவமானம், என்னன்னா பேசிட்டு போட்டுங்க. நான் தெரியும், நான் இன்றைக்கு தைரியமாக சொல்ல முடியும், மனுஷன் எந்த இடத்துல நம்மளை தூக்கி போடுறானோ அதே இடத்துல என்னை நிறுத்துகிற தேவன் அவர். நான் மூணாவது பாயிண்ட் நான் பேசணும்னு நினச்சேன், விட்டுறலாம். இந்த 2 பாயிண்டோட நிறுத்துறேன். மோசையை நினச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே மறந்துடாதீங்க. இந்த மோசை யார் தெரியுமா? ஒரு காலத்தில் மனுஷர்கள் அவனை பார்த்து சொன்னாங்க, எகிப்தில் அவனை பார்த்து சொன்னாங்க, அவன் நினச்சான், நான் ஒரு கொலையை பண்ணிவிட்டு இந்த எகிப்தியர்களை கொன்னுட்டா இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை ஏற்றுப்பாங்க, இந்த ஜனங்கள் எல்லாம் என்னை தலையில் தூக்கி வச்சு ஆடுவாங்க, இவங்க என்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ளுவாங்க அப்படின்னு நினச்சா, அந்த ஜனங்கள் சொல்கிறாங்க, உன்னை எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதி ஏற்படுத்தினவன் யார், போடா இல்லையே, அமுச்சு விட்டாங்க. 40 வருஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ ஓடி போயிட்டான், மீதியானில் உட்காந்துருக்கிறான் 40 வருஷம். இப்போ ஆண்டு வராரு, அவனுடைய 80வது வயசு. நல்லா கவனிங்க, மோசையோட வாழ்க்கை 3ஆக பிரிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் 40 இயர்ஸ் எகிப்தில் இருந்தான், அடுத்த 40 வருஷம் மீதியானில் மாமனார் வீட்டில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தான், அடுத்த 40 வருஷம் ஆண்டு அவனை எடுத்து வல்லமையாக பயன்படுத்தினார். இப்போ இந்த 80 வயசு ஆயிடுச்சு.
இப்போ ஆண்டவர் வராரு. ஆண்டவர் சொல்றாரு, ஹே மோசே, நான் வாழ்க்கையில் ஒரு கிரியை செய்ய போறேன்டா, உன்னை பண்ண போறேன், உன்னை தூக்கி பெரிய ஆளா மாற்ற போறேன், உன்னை அந்த தேசத்துக்கு கூட்டு போறேன். உன்னை எந்த இடத்துல அவமானப்படுத்தினாங்களோ, எந்த இடத்துல உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியும் தலைவனாகவும் உன்னை யாரா ஏற்படுத்துன்னு கேட்டாங்களோ, அதை இடத்துல உன்னை தலைவனா மாற்ற போறேன். மோசே என்ன தெரியுமா சொன்னாரு? ஆளை விடுங்க சாமி, நம்மளாம் வேலைக்கு ஆகாது. ஏன் தெரியுமா? மனிதர்கள் பேசின வார்த்தைகள். ஆண்டவரே, அவனுங்களாம் என்னை என்ன சொன்னானுங்க தெரியுமா? நான் நன்மை செஞ்ச ஆண்டவரே அவனுக்கு. இவன் அடி வாங்குறான்னுட்டு நான் கவலைப்பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன், நான் இவனில் பாதுகாக்கணுன்ட்டு நான் செஞ்சா என்னை எவ்வளோ கேவலமாக திட்டி அனுப்பி என் வாழ்க்கையை 40 வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டானுங்க ஆண்டவரே. நான் யார் தெரியுமா? PhD டாக்டர் பட்டம் வாங்கினவருங்க. எகிப்தியருடைய எல்லா கலைகளும் கற்றுத்தேர்ந்த ஒருத்தன். நான் அவ்வளோ படிப்பு படித்தேன். 40 வயசு வரைக்கும் அரண்மனையில் வாழ்ந்த ஒருத்தன். எனக்கு எவ்வளோ கனவுகள் இருந்துச்சு, எவ்வளோ கற்பனைகள் இருந்துச்சு, என் வாழ்க்கை குறித்து எவ்வளோ தரிசனம் இருந்துச்சு, எல்லாத்தையும் உடச்சிட்டானுங்க ஆண்டவர். உடச்சி அமுச்சு விட்டானுங்க. 40 வருஷம் என்னை ஆடு மேய்க்கிறவனை மாற்றி விட்டானுங்க ஆண்டவர். இவனுங்கள்ட்ட நான் போகணுமா? இவனுங்க என்னை ஏற்றுப்பானுங்களா? நீங்கள் வேற யாரையாச்சும் அனுப்புங்க, எனக்கு மந்த நாவு திக்குவா என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் ஒன்று காரியத்தை வெளிப்படுத்தினாரு. இவனுடைய 80 ஆண்டுகள் நீங்கள் எடுத்து பாருங்களேன். 80 years. மோசேவுடைய 80 ஆண்டுகள். பைபிளில் எத்தனை அதிகாரம் தெரியுமா? ஒரே அதிகாரம், 1 chapter. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தை எடுத்திங்கன்னா, மோசேயோடைய பிறப்பிலேருந்து அவன் 3 மாதம் ஒழிக்க வைக்கப்பட்டதுலேருந்து அவன் அதுக்கப்புறம் அவனை ஒழித்து வைக்க முடியாமல் அவனை ஒரு பெட்டியில் வச்சு நதியில் விட்டுறாங்க. அது அரண்மனைக்கு போகுது. அரண்மனையில் ராணி எடுத்து அவனை காப்பாற்றுறாங்க. திருப்பி அவன் வளர்றான், கொலை பண்ணுறான், அங்கேருந்து துரத்தி விட்றாங்க, மீதியான் தேசத்துக்கு வரான், கல்யாணம் பண்ணுறான், குழந்தை பிறகு. இது எல்லாம் எத்தனை அதிகாரம் தெரியுமா? 1 chapter. எத்தனை வருஷம்? 80 years. 80 வருஷத்தை ஒரே அதிகாரத்தில் ஆண்டு எழுதி முடிச்சிட்டாரு. இப்போ மோசே சொல்கிறான், போதும் ஆண்டவர், இதுக்கு மேலே உங்களால் என் வாழ்க்கையில் ஒன்றும் செய்ய முடியாது, என் ஆளை விட்டுருங்க. ஆனால் மோசேக்கு என்ன தெரியுமா? தெரியாமல் போயிடுச்சு. அவனுடைய வாழ்க்கையின் அடுத்த 40 ஆண்டுகளை ஆண்டவர் 134 அதிகாரங்கள் வச்சிருந்தார் எழுதுறதுக்கு. நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீ சொல்லலாம், என் வாழ்க்கை இந்த ஒரு அதிகாரம் தான் என் வாழ்க்கை. நான் இன்றைக்கி உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், உங்களுக்காக தேவன் 134 அதிகாரங்களை வைத்திருக்கிறார். உன் மேலே வைத்திருக்கிற திட்டங்கள் மேன்மையான திட்டங்கள். நீ ஒரு நாள் நினைக்காது, என் ஊழியம் முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதற்கு மேலே என்னால் செய்ய முடியாது. ஆண்டு சொல்கிறாரு, பா இது ஒரு சாப்டர்ப்பா, நீ சொல்கிறல்ல போதும்னு சொல்கிறல்ல, இதுக்கு மேலே வேணாம் ஆண்டவரே, இதுக்கு மேலே உங்களால் என்னை பயன்படுத்த முடியாது. ஆண்டு சொல்கிற, அது வெறும் 1 chapter. நீ சொல்கிற வாழ்ந்த வாழ்க்கை ஒரு சாப்டர், இன்னும் 134 அதிகாரம் இருக்கு. நம்ம வாசிச்சோம் பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டோட முடியல. மறுரூப மலையில் மோசே ஆண்டு கொண்டு வந்தார் திருப்பி. அவனுடைய பேர் மீண்டும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் சொல்கிறேன், நம்ம மேலே வைத்திருக்கிற ஆண்டவருடைய திட்டங்கள் உன் வாழ்க்கையோடு மாத்திரம் இல்லை, உன் சந்ததிகளோடு இருக்கக்கூடிய நாம் ஆண்டு நடத்துவார். அதனால தான் 90ஆம் சங்கீதம் ரொம்ப அழகான ஒரு சங்கீதம். இட் மேக்ஸ் லாட் ஆஃப் சென்ஸ். இந்த கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். 90ஆம் சங்கீதத்தில் எழுதியிருக்கிறது, மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70, பலத்தின் மிகுதியினால் 80. இந்த 90ஆம் சங்கீதத்தை எழுதுனது யார் தெரியுமா? நம்மால் மோசே தான். அவர் சொல்றாரு, பலத்தின் மிகுதியே இருந்தாலும் எவ்வளோதான் வாழ முடியும்? 80 தான். ஆண்டு சொன்னார், உன் பலத்தின் மிகுதினால் 80 வாழலாம், ஆனால் உன் பலன் என்றைக்கு முடிகிறதோ அன்றைக்கு என் கிருபை நடத்தும். அது ஒன்று அடுத்த 40 ஆண்டுகள் நடத்தும். அந்த 40 ஆண்டுகள் எப்படி இருக்கும்னா, நீ வாழ்ந்த 80 ஆண்டுகளை காட்டிலும் அந்த 80 ஆண்டுக்கு மேக்ஸிமம் ஒன்று ஒரு சாப்டர் எழுதி முடிச்சிடலாம்ப்பா. இதுதான் பலத்தின் மிகுதியினால் எழுதுறது. உன் ஸ்ட்ரென்த்தில் நீ வாழ்ந்து பாரு, 1 chapter கூட தாண்டாது நம்மளுக்குலாம். ஆனால் உன் பலன் முடிஞ்சிருச்சு ஆண்டவரே, இதற்கு மேலே என்னால் முடியாது என்று புத்தி தெளிந்து நீ தூசியை உதறிட்டு எழும்புனன்னு வையன், உன்னுடைய அடுத்த 40 ஆண்டுகள் ஆண்டவர் மேலான திட்டம் 130 நாள் அதே வச்சிருக்காருப்பா. அதை எந்த மனுஷனை அழிக்கவும் முடியாது, அதை எந்த மனுஷனை தடை செய்யவும் முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். உன் மேலே ஒரு நோக்கம் இருக்குன்னு சொல்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு நீ வந்திருக்கலாம், அண்ணே இதற்கு மேலே என் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை இல்லைண்ணே, ஐ டோன்ட் நோ, மை பாஸ்ட் இஸ் சச் அ பிட்டர் பாஸ்ட். ஒரு பயங்கர கேவலமான ஒரு பாஸ்ட் அண்ணே, என்னுடைய கடந்த காலம் ஒரு மோசமான கடந்த காலம். நான் ஒன்று சொல்கிறேன்ப்பா, எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட் அண்ட் எவ்ரி சின்னர் ஹேஸ் அ ஃபியூச்சர். ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது, ஒவ்வொரு பாவிக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது. உன் ஆண்டு கைவிடவே இல்லை. நீ சொல்லலாம் அவ்வளோதானே. நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஆண்டவருடைய வாழ்க்கை நோக்கத்தை பேச விரும்புகிறார். உன் மேலே ஒரு நோக்கம் இருக்குது. இன்னும் 134 அதிகாரம் நான் வச்சிருக்கிறேன்ப்பா. இன்னும் 4 புக்கே எழுத போகிறேன்ப்பா உன்னை வச்சு. நீ தான் ஹீரோவே அந்த 4 புக்கில். உன்னை வச்சு தான் நான் செய்ய போகிறேன்.
there was a cost. மோசே ஒரே ஒரு காஸ்ட் தான் பே பண்ணார். என்ன தெரியுமா? சரி ஆண்டவர், நான் போகிறேன். எனக்கு தெரியும் நீங்கள் எனக்கு போக சொல்கிற இடம் கஷ்டமான இடம் எனக்கு தெரியும். என்னை தூக்கி எறிந்த ஒரு இடம் தெரியும், என்னை அவமதித்த ஒரு இடம் தெரியும், என்னை கேள்வி கேட்ட இடம் தெரியும். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு வாக். ஏன்னா அதுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று ஆண்டவர் வச்சார். ஆண்டவர் சொன்னார், மோசையோட ஜெபம் ரொம்ப அழகாக இருக்கும். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னே போகாமல் இருக்கும் என்றால் நான் இந்த இடத்துலேருந்து எழும்பவே மாட்டேன் ஆண்டவரே. He was willing to understand the cost. Finally, ஆண்டவரே உம்முடைய திட்டம் என்ன என்பதை அவன் அறிஞ்சான். கடைசி, ஆண்டவரே இது என்னை காட்டிலும் ஒரு பெரிய திட்டம். நான் இவ்வளவு நாள் என்னை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறேன், என்னை இவங்க பேசினாங்க, என்னை இப்படி திட்டினாங்க, நான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறேன். ஆனால் ஆண்டு என்ன பேசினார்னா, உன்னுடைய வாழ்க்கை கொண்டு நான் என்ன பண்ண போகிறேன்றது பேசினார். அதை உணர்ந்தான் பாருங்களேன், டபால் எழுப்பிட்டான். நான் போகிறேன் ஆண்டவரே. நான் சொல்கிறேன், எந்த அளவிற்கு அவன் வந்து அவனுடைய நோக்கத்தில் தெளிவாக இருந்தான்னு சொன்னால், ஆண்டவரே வந்து சொல்கிறாரு, டேய் மோசே விட்டுறா, என்ன ஒரு நிமிஷம் விட்றா, அவனுக்கு முடிச்சிடா கதை எல்லாவனையும். இந்த 6 லட்சம் புருஷனையும் ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடணும். ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சிறாருங்க, ஆண்டவரே வேணாம் ஆண்டவரே, விட்டுருங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் அழைச்ச நோக்கத்தை மறந்துடாதீங்க. நீங்கள் எதுக்கு தெரியுமா என்னை கொண்டு வந்தீங்க? இந்த ஜனங்களை எல்லாம் கொண்டு அதை ஊரெல்லாம் என்ன பேசுவாங்க? அவன் நோக்கத்தில் அவ்வளவு தெளிவுள்ளவனாய் மாறினான். அவன் சொல்லலை, அப்பாடா ஃபைனலாக அழிச்சு தள்ளுங்க, நான் திரும்பி மீதியானுக்கு போகிறேன்னு சொல்ல. ஆண்டு சொல்ல, ஒன்றை பெரிய ஜாதி ஆக்குவேன். ஆண்டு சொல்ல, ஐயோ அது இல்லைங்க என் நோக்கம், என்ன அழைச்ச நோக்கம் என்ன ஆண்டவர்? லிட்டரலாக ஆண்டவருக்கே ஞாபகப்படுத்துறாரு, ஆண்டவரே மறந்துடாதீங்க, நீங்கள் என்ன அழைச்ச நோக்கம் பெரிய நோக்கம்ப்பா. அவன் நோக்கத்தை அறிஞ்சான். 2வது, அவன் கொடுக்க வேண்டிய விலை ஒன்று இருந்துச்சு. எல்லாரும் கல் எறிஞ்சாலும் ஆண்டோடைய பாத்திரமே முழங்கால் படித்தான். ஆண்டவர், ஐ எம் வில்லிங் டு பே த காஸ்ட். 3வது, ஐ எம் வில்லிங் டு வாக் த கோர்ஸ். ஆண்டவரே, உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகணும், உம்முடைய சமூகம் எனக்கு முன்னாடி போகணும். நான் சொல்கிறேன், மோசே தன்னை அப்படிப்பட்ட கர்த்தருடைய பாதையில் நடப்பதை நான் ஒப்பு கொடுத்தான். நான் மோசையை பற்றி ஒரே காரியத்தை சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த மோசே யார் தெரியுமா? எகிப்தில் எல்லாத்தையும் கட்டுறவங்க. அவருக்கு ஹிஸ்ட்ரி தெரியும், ஜாகிரஃபி தெரியும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாமே தெரியும், பயாலஜி எல்லாமே தெரியுங்க, அவருக்கு எல்லாமே தெரியும். அந்த காலத்தில் தான் இன்றைக்கு உலகத்தின் 7 அதிசயங்களில் ஒன்றாக எண்ணப்படுகிற பிரமிடுகள் கட்டப்பட்ட நாட்கள் தான் மோசே வாழ்ந்த நாட்கள். அப்போ தான் கட்டினாங்க. இன்றைக்கு வரைக்கும் எப்படா கட்டினானே புரியல. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜி வச்சு கூட பண்ண முடியுமான்னு தெரில. அப்படி வந்து எந்த கிரேனு, ஆட்டோ கேட் எதுவுமே இல்லாமல் அவ்வளோ பிரம்மாண்டமான பிரமிடுகளை கட்டியிருக்கிறாங்க அந்த காலத்தில். அந்த ஞானத்தில் வளர்ந்த ஒரு மனுஷன். மோசேக்கு ஜாகிரஃபி, மேப் எல்லாமே தெரியும், வழிகள் எல்லாமே தெரியும். மோசேக்கு இன்னொன்று தெரியும், என்ன தெரியுமா? கானான் போகிறதுக்கு எவ்வளோ தூரம், எந்த வழி. நீங்கள் மேப்பை பார்த்தீங்கன்னா, இந்த கோஷேன் அவர்கள் இருந்த எகிப்து இங்கே இருக்குது, கானான் நேர் எதிரில் இருக்குங்க. நீங்கள் ஆக்சுவலாக ஸ்ட்ரெயிட் லைன் வரையலாம். கானானுக்கும் கோஷேனுக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன். எவ்வளவு தூரம் ரெண்டுத்துக்கும் கேப் அப்படின்னு பார்த்தா 750 கிலோமீட்டர், 750 கிலோமீட்டர்ஸ். நான் கொஞ்சம் உட்காந்து மேக்ஸ் போட்டு பார்த்தேன். நம்ம பொறுமையாக நடந்தால் கூட 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் நடக்கலாம். நம்முடைய வேகம் அதான், நம்முடைய ஸ்பீட், மனுஷனுடைய ஸ்பீட், வாக்கிங் ஸ்பீட் எவ்வளோனா 5 கிலோமீட்டர்ஸ். 1 மணி நேரத்துக்கு 5 கிலோமீட்டர் நடந்துடலாம். நான் யோசித்தேன், ஒரு 10 மணி நேரம் ஒரு நாளைக்கு நடந்தால் கூட 50 கிலோமீட்டர் தாண்டிடலாம். அப்போ 750 கிலோமீட்டர் தாண்டதுக்கு எவ்வளவு நாட்கள் வேணும்னா 15 நாட்கள் போதும். சரி, அது ஒரு 40 நாட்கள்னே வச்சுக்கலாங்க. 40 நாட்கள் அப்படியே வச்சுக்கலாம். நடத்து போகிறது 40 நாட்கள், உருண்டு போனாலே போயிடலாம் நினைக்கிறேன். 40 நாட்கள் வச்சுக்கலாம். நான் யோசிச்சு பார்த்தேன், இந்த வழி யாருக்கு தெரியுமா? தெரியும், மோசேக்கு தெரியும். ஆனால் இப்போ 40 நாள் போய் சேர வேண்டிய வழியை ஒருத்தன் தெரிஞ்சு வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். ஆனால் ஆண்டவர் எவ்வளோ நாள் நடத்தினார்ப்பா? 40 வருஷம் நடத்துகிறாரு. நீயும் நானும் ஏற்றுப்போமா? என்னையா நடத்துகிறார் ஆண்டவர்? நம்மளை விட்டு தான் 40 நாளில் போயிருப்பையா. ஆனால் ஆண்டு 40 வருஷம் நடத்துகிறாரு. அதை நடுவில் ஒருத்தன் சொல்கிறான், மோசே சொல்கிறாரு, ஆண்டவரே உங்களுடைய சமூகம் என்னோட கூட போகாட்டி நான் வரமாட்டேன் ஆண்டவரே. ஏங்க, இந்த ஜெபத்தை நம்ம எப்போ செய்வோம் தெரியுமா? 40 நாள் போகிற வழி நம்மளை வந்து, அதாவது 40 வருஷம் நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். 40 நாள் வழியை காட்டுங்க ஆண்டவரே நம்ம கேட்போம். நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் 40 வருஷம். அப்போ கேட்போம், 40 நாளில் போகிறது ஏதோ ஒரு இல்லை, நேர் வழியை காட்டுங்க ஆண்டவரே. ஆனால் ஒருத்தன் 40 நாள் வழியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு 40 வருஷம் ஆண்டோட நடந்துக்கிட்டு இருக்கிறான். ஒரு வாட்டி கூட ஆண்டவரே என்னை விட்டுருந்தா நானே போயிருப்பான் ஆண்டவரே, என்ன ஆண்டு. அவனுக்கு தெரியும், நீர் எனக்கு ஒரு பாதை வச்சிருக்கிறீங்க, என் பின்னே வாருங்கள், உன்னை மனுஷனை பிடிக்கிறவனை மாற்றுவேன். அவர் வைத்த அந்த ரோடு இருக்கு, அந்த ஒரு கோர்ஸ், அந்த பாதை ஒரு நாள் கூட மிஸ் பண்ணலங்க. அந்த பாதையில் எவ்வளவோ பிரச்சனை வந்துச்சு அவனுக்கு. செங்கடல் வந்துச்சு, வெறும் பாலைவனம் தான், எதிரிகள் மேலே எதிரிகள்.
எத்தனையோ முறுமுறுப்புகள், எத்தனையோ சண்டைகள், எத்தனையோ கொலை முயற்சிகள், எத்தனையோ நடக்குது. ஜனங்கள்லாம் டென்ஷன் ஆகுறானுங்க. என்ன இது, எகிப்தில் பிரேத குழிகள் இல்லையா என்று எங்களை வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தாங்க, என்னென்னமோ பேசுனாங்க. ஆனால் மோசேக்கு தெரியும், ஐயா எனக்கு ஒரு பாதை இருக்கு ஐயா, நான் உன்னை பின்பற்றி வரல, என் மனசு சொல்கிறபடி நடக்கிறதுக்கு வரல, என் ஞானம் சொல்கிறபடி நடக்கிறதுக்கு வரல, என்னுடைய ஹிஸ்ட்ரி பாடம் கற்றுக் கொடுத்ததை செய்கிறதுக்கு வரல, என் ஜாகிரஃபி பாடம் கற்றுக் கொடுத்த செய்கிறதுக்கு வரல. எனக்கு ஒரே ஒருத்தர் அவர் முன்னாடி போகிறாரு, அவருடைய வழியை நான் ஃபாலோ பண்ணிவிட்டு அவர் என்னை 40 வருஷம் இல்லை, நான் தான் சொல்லுவேன். மோசேக்கு ஒன்றில் தெளிவாக இருந்தாங்க. நம்ம எல்லாரும் இதை தெளிவாக வச்சுப்போம். மோசேயோடைய தெளிவு என்ன தெரியுமா? தேவன் இல்லாமல் நான் நடக்கிற 40 நாட்களை காட்டிலும் தேவனோடு நடக்கிற 40 ஆண்டுகள் எனக்கு மேல். இதுதான் நம்ம இங்கே எடுத்துட்டு போகணும். தேவன் இல்லாமல் நடக்கிற 40 நாட்களை காட்டிலும் தேவனோடு கூட நடந்து செல்லுகிற 40 ஆண்டுகள் எனக்கு பரவாயில்ல. ஆனால் நம்ம என்ன தெரியுமா பண்ணுறோம்? கர்த்தர் இருக்கிறாரோ இல்லையோ, நான் 40 நாளில் போய் சேர்றேன்னா நீங்கள் அப்புறமா வாங்க. ஆனால் மோசேக்கு நல்லா தெரியும், ஆண்டவரே நீங்கள் இல்லாமல் நான் போக மாட்டேன். இன்றைக்கி நம்ம 2 காரியங்களை பார்த்தோம். முதலாவது, அவருடைய மகிமையை கண்டு நீ வாயை மூடு, நம்ம பேச வேண்டாம். 2வது, அவருடைய கிருபையை கண்டு நீ எழும்பி நில்லு. அந்த பையன் அதான் பார்த்தான். கடைசியாக வேலைக்காரனு கூட சாப்பாடு இருக்கு, எழும்பி நின்னா. நான் சொல்கிறேன், இந்த 2 காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒரு 5 நிமிடங்கள் நம்ம ஆண்டோடைய பாதத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். அப்படியே எழும்பி இருக்கலாமா எல்லாரும்? ஜஸ்ட் ஸ்டாண்ட் அப் wherever you are. Just stand up wherever you are. நான் இப்பொழுது சமீப காலங்களிலே நான் எங்கெங்கெல்லாம் வாலிபர் கூட்டத்துக்குள்ள பேச போகிறேனோ அங்கே எல்லா இடத்துலையும் நான் இந்த ஒரு காரியத்தை நான் பேசிடுறேன். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் தயவு செய்து எல்லாரும் கவனிங்க. 2 நிமிஷம் எனக்கு கவனிங்க. எபேசியரில் வாசிக்கிறோம், சத்திய வசனமாகிய சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்து. நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்கள் சில பேர் நான் பார்க்குறேன், சில பேர் நீங்கள் இயேசுவை பற்றி யாருன்னே தெரியாமல் நீங்கள் வந்திருக்கலாம். சில பேர் நீங்கள் சபை விசுவாசிகளாக இருந்திருக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் உட்கார்ந்து இயேசுடைய கிருபையை பற்றி நீங்கள் கேட்டிருக்கீங்க. நான் பேசுனது ஒரு இயேசப்பாவுடைய கிருபை. அவர் உன்னை எவ்வளோ நேசிக்கிறார், உன் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறார். நான் சொல்கிறேன், இந்த சத்தத்தை நீ கேட்டாலே நீ ஒரு கிருபை பெற்றவன்றதை மறந்துடாத. நீ ஒரு பாக்கியம் பெற்றவன். ஏன்னா இந்த சுவிசேஷத்தை நிறைய பேர் இன்னும் கேட்கவே இல்லை. ஆனால் இந்த சத்திய வசனமாகிய சுவிசேஷம் அப்படின்னா என்னது? சுவிசேஷம்னா என்ன? இயேசு எனக்காக பிறந்தார், இயேசு எனக்காக சிலுவையிலே மரித்தார், இயேசு எனக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். அவ்வளோதான். எனக்காக உயிரோடு இருந்தார், ஒரு நாள் மீண்டும் வரப்போகிறார். இந்த சுவிசேஷம் இதை நீ கேட்டனா நீ ஒன்றை விளங்கோ, ஏசப்பா அவனை ரொம்ப நேசிக்கிறார். ஏன்னா நீ அவரை விசுவாசிச்சனா, இந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவன். சில பேர் நீங்கள் கேட்டிருக்கலாம், இல்லை இன்றைக்கி தான் அண்ணே இந்த ஏசப்பா பற்றி நான் கேட்குறேன் அப்படின்னா, உன் வாழ்க்கையில் இன்றைக்கி நீ கேட்டது ஒரு சாதாரண செய்தி இல்லை, ஒரு கதை கிடையாது. இது உன் வாழ்க்கையில் நீ கேட்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி. இயேசுவினுடைய சுவிசேஷம் அப்படின்றது இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ் யூ கேன் எவர் லேர்ன் ஆர் எவர் ஹியர். இதை நீ கேட்டிருக்கிற. ஆனால் இந்த சத்திய வசனமாக சுவிசேஷத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, அடுத்தது வேதம் சொல்கிறது விசுவாசிக்கிறது. நீ எந்த மதத்திலேருந்து வந்திருக்கலாம், இல்லை நீ ஆனால் நான் கிறிஸ்தவன் தாங்க, பட் ஐ எம் ஸோ க்ளோஸ் டு சர்ச் yet ஐ எம் ஸோ ஃபார் அவே ஃப்ரம் காட். நானும் அப்படி தான் இருந்தேன். சபைக்கு ரொம்ப க்ளோஸ், 15 படி தான் என்னையும் சபையும் பிரித்தது. ஆனால் எனக்கும் ஆண்டருக்கும் பல மைல். ஒருவேளை நீ அந்த நிலைமையில் இருக்கலாம். ஆனால் சர்ச்சு பக்கத்தில் இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா கிறிஸ்தவர்கள், எனக்கு பேர் கூட கிறிஸ்தவ பேர், ஆனால் எனக்கும் ஆண்டருக்கு சம்மந்தமே இல்லைன்னு. ஆனால் நான் சுவிசேஷம்லாம் கேட்டிருக்கிறேன், ஆனால் விசுவாசிகளை. இன்றைக்கி ஐ வாண்ட் டு சேலஞ்ச் யூ. இந்த சுவிசேஷத்தை நீ விசுவாசி, நீ வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. அழகான பாட்டு, தங்கத்தை கேட்கவில்லை வைரத்தை கேட்க உள்ளத்தை கேட்குறாரு. நீ இந்த இருதயத்தில் நீ விசுவாசிக்கணும். இந்த விசுவாசம் 2 விதத்தில் வருது. ஒன்று எப்படின்னா, வாயினால் அறிக்கை செய்கிறது. எது வாயினால் அறிக்கை செய்யணும்? இயேசுவே ஆண்டவர் என்பதை வாயினால் அறிக்கை செய்து தங்கள் இருதயத்திலே கர்த்தரானவர் பிதாவானவர் இயேசுவை உயிரோடு எழுப்பினார் என்பதை இருதயத்தில் விசுவாசம். 2 things. ஒருத்தன் விசுவாசிக்கிறான்னா இது 2 காரியம். என்னன்னா, ஒன்று, நான் எதை விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் என் வாயினால் அறிக்கை பண்ணுறேன், இயேசுவே ஆண்டவர் என்பதை வாயினால் அறிக்கை பண்ணுறேன். 2வது, தேவன் தம்முடைய குமாரனை உயிரோடு எழுப்பினார் என்பதை இருதயத்தில் விசுவாசி. இந்த 2 நீ செஞ்சானா, நீ வேதம் சொல்றது, நீ ரட்சிக்கப்படுவாய், யூ வில் பி சேவ்ட்.
ரெண்டே விஷயம், வேற எதுவுமே கிடையாதுப்பா. நீ எந்த மலைக்கும் போக தேவையில்லை, எதையும் நீ எதையுமே செய்ய தேவையில்லை. 2 காரியம் தான் ஆண்டு சொல்றாரு. நீ ரட்சிக்கப்பட்டு நித்தியமாய் பரலோகத்தில் வாழ்றதுக்கு 2 காரியம். 1 வாயினால் அறிக்கை பண்ற, 2வது இருதயத்தில் விசுவாசிக்கிற. இது விசுவாசம். பட் இந்த விசுவாசம் நிறைவடைவதற்கு ஒன்று இருக்கு, அதை மட்டும் நான் பேசிடுறேன். வேதம் சொல்லுது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ என் விசுவாசத்தை நான் என்ன பண்றேன்னா கிரியையில காட்டுறேன். எப்படி கிரியையில காட்டுறேன்னா அதுக்கு வேதம் ஒன்று சொல்லியிருக்கு, என்னன்னா ஞான ஸ்நானம், பேப்டிசம். இந்த ஞான ஸ்நானம் என்றது என்னது? நான் கர்த்தரோடு ஏற்படுத்துகிற ஒரு மிகப்பெரிய உடன்படிக்கை. இட் இஸ் அ கவனன்ட். ஒரு சைன் நான் போடுறேன். நல்லா விளங்கி கொள்ளுங்க. நீங்கள் ஞானஸ்நானத்தை பற்றி நிறைய கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஞானஸ்நானம் அப்படின்றது தண்ணிக்குள்ளே முங்கி ஏறினோடனே அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. எங்கள் சர்ச்சில் ஒரு பையன் வந்துட்டு போன 2 மாதத்துக்கு முன்னாடி வந்துட்டு அண்ணே பாஸ்டர் எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னா. அவனை நான் சர்ச்சில் பார்த்ததே கிடையாது. திடீர்னு வந்தான், ஞானஸ்நானம் கொடுங்க பாஸ்டர் அப்படின்னா. எதுக்குடா அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க கேட்டேன். பாஸ்டர் உங்கள் சர்ச்சை பொண்ணு தான் லவ் பண்ணுறேன் பாஸ்டர் அப்படின்னா. ஏன்னா அந்த பொண்ணு சொல்லி அனுப்பிச்சிருக்கு, நீ போய் ஞானஸ்நானத்தை தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. நல்லா கவனிப்பா, ஞான ஸ்நானம் என்பது ஃபிசிக்கல் ஆக்ட் கிடையாது. எஸ் அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ ஃபிசிக்கல், பட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் ஆக்ட். வெறும் சரீர பிரகாரமாக நீ செய்கிற ஒரு காரியம் மாத்திரம் இல்லை. உள்ள முங்கி எழுமிட்டாங்க, இந்த வாரத்தில் திருவந்து கொடுப்பாங்க, இந்த வாரத்துலேருந்து நான் ஞானஸ்நானம் போய்ட்டு நான் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுப்பேன், இந்த ஞானஸ்நானத்தினே நம்மளுக்கு கிறிஸ்தவ கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, இதுக்காக எடுக்கிறது இல்லை ஞானஸ்நானம். நல்லா கவனிங்க, இட் இஸ் மச் பியாண்ட் தட். ஞானஸ்நானம் என்பது அதையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவிக்குரிய கிரியை வாழ்க்கையில் செய்யுது. வேதம் சொல்லுகிறது, நீ ஞானஸ்நானத்துக்கு நீ உள்ள போற பத்தியா, அந்த தண்ணிக்குள்ள நீ உள்ள போற பாரு. தண்ணிக்குள்ள போறது மாத்திரம் இல்ல, நீ எதுக்குள்ள தெரியுமா நீ உடன்படிக்கை பண்ற? இயேசுவுடைய அடக்கத்தோடு அது ஒப்பிடப்படுகிறது. யூ ஆர் ஆக்சுவலி பரீட் வித் ஜீசஸ். இயேசுவானவர் எப்படி அடக்கம் பண்ணப்பட்டாரோ அவருடைய மரணத்தோடும் அவருடைய அடக்கத்தோடும் நீ சம்பந்தம் ஆவற. அது எதை காட்டுகிறது என்றால், என்னுடைய வாழ்க்கையில முழுமையாக உன் பாஸ்ட், உன்னுடைய கடந்த காலம் முழுவதும் அந்த ஒரு நிமிஷத்துல மன்னிக்கப்படுது. யூ ஆர் ஃபர்கிவன். அந்த பாவமானது அடக்கம் பண்ணப்படுகிறது. அடுத்தது நீ மேலே தண்ணிலேருந்து எழும்புற பத்தியா, அது எதுக்கு தெரியுமா ஒப்பனையாக இருக்கிறது? அவருடைய உயிர்த்தெழுதலோடு ஒப்பனையாக இருக்குது. ஸோ இந்த ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்றது அவருடைய அடக்கத்தோடும் அவருடைய உயிர்த்தெழுதலோடும் சம்பந்தம் கலக்கிற ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் அது. அதனால் நல்லா விளங்கிக்கொள்ளும். இந்த ஞான ஸ்நானம் அப்படின்னு சொல்றது உன் வாழ்க்கையை தலையிலாய் மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நீ ஆண்டவரோடு நீ அந்த அடக்கத்தோடு நீ ஒப்பிடப்பட்டு அதுக்கப்புறம் யூ ஆர் பார்ட்டேக்கிங் இன் த ரிசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ். அப்போதான் வேதம் சொல்லுகிறது, இனிமேல் என்னுடைய பழையவைகள் எல்லாம் ஒளிந்தன, எல்லாம் என்ன ஆகுது? இந்த ஒரே ஒரு சின்ன ஒரு கமிட்மெண்ட், நீ கொடுக்கிற ஒரே ஒரு தீர்மானம், ஆண்டவரே நான் சத்தியவசன சுவிசேஷத்தை கேட்குறேன், இதை நான் இருதயத்தில் விசுவாசிக்கிறேன், இந்த விசுவாசத்தை நான் கிரியையில் காட்டுறேன், இதை நான் என்ன பண்ணுறேன்னா அதை நான் உம்முடைய அந்த அடக்கத்தோடும் உயிர்த்தெழுதலுடைய சாயலோடும் எனக்கு நான் உடன்படிக்கை பண்ணி நான் ஒரு புது சிருஷ்டியாய் மாறுறேன். நான் சொல்கிறேன், தட் இஸ் த மோமெண்ட் when your sins are forgiven completely. நீ எவ்வளோ பாவம் செஞ்சிருக்கலாம், நீ எவ்வளோ ஆண்டை விட்டு தூரமாக போயிருக்கலாம், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை தம்முடைய பிள்ளையாக அவர் உடன்படிக்கையின்படி உன்னை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் ஞானஸ்நானம். நான் சொல்கிறேன், ஒருவேளை இன்றைக்கு நீ ஞானஸ்நானம் எடுக்காமல் இதுவரைக்கும் நான் நிறைய செய்தி கேட்டேனே, நான் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, இல்லை நீ இதுவரைக்கும் ஆண்டவரை பற்றியே தெரியாமல் நீ வந்திருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கு முதல் முறையாக நீ ஒரு சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கலாம், ஏசப்பாவை பற்றி ரொம்ப தெரியாமல். ஆனால் இன்றைக்கி நான் நிறைய ஏசப்பாவோட கிருபையை பற்றி பேசினேன், அவர் உன்னை எவ்வளவு நேசிக்கிறார், உனக்காக தன் ஜீவனே கொடுத்துருக்கான்னு பேசினேன். பட் ஒருவேளை இன்றைக்கு அதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு இந்த ஞான ஸ்நானம் அப்படின்றத நான் அந்த இயேசுவுடைய அடக்கத்தோடும் இயேசுவுடைய உயிர்த்தல் நான் ஒரு கவனத்தை ஏற்படுத்த, ஒரு உடன்படிக்கை நான் செய்ய போகிறேன். என்னுடைய வாழ்க்கையும் புதுசாக மாறி நான் நித்தியமாக பரலோகத்தில் வாழணும்னு ஆசைப்படுறேன்னு, என்னை அந்த பரிசுத்தம் நடத்தணும். அதுக்கப்புறம் அப்படின்னு நீங்கள் யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா, ஈவன் இஃப் இட் இஸ் ஒன் பர்சன், ஒரே ஒருத்தர் அந்த ஞான ஸ்நானத்தை நான் எடுக்க விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் யாராக இருந்தீங்கன்னா, எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கிற வேலையில் when every eye is closed, அவங்க மாத்திர கரத்தை உயர்த்துவீங்களா? ஜஸ்ட் லிஃப்ட் ஹேண்ட்ஸ். சீக்கிரமாக கரத்தை உயர்த்து. ஞான ஸ்நானம் எடுக்க விரும்புகிறவங்க மாத்திர கரங்களை உயர்த்துவீங்க. நல்ல கரங்களை உயர்த்துங்க, வெட்கப்படாமல் கரங்க. வெரி குட், தேங்க்யூ. நல்ல கரங்களை உயர்த்துங்க. ஞான ஸ்நானம் இது வரைக்கும் நான் எடுக்கல, நான் எடுக்க போகிறேன்னு சொல்கிறவங்க சீக்கிரமாக, இன்னும் டைம் இருக்குது, சீக்கிரமாக. பின்னாடி நிறைய பேரை பார்க்குறேன், ஃப்ரண்ட்டில் நிறைய பேர் பார்க்குறேன். சீக்கிரமாக கரங்களை உயர்த்துறவங்க சீக்கிரம் ஃப்ரண்ட்டில் ஓடி வாங்க. சீக்கிரமாக வாங்க. ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட். சீக்கிரமாக உங்களுக்கு தலையில் கை ஜோம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சீக்கிரம் ஃப்ரண்ட்டில் வாங்க. கரங்களை உயர்த்தினவங்க சீக்கிரமாக ஃப்ரண்ட்டில் வாங்க. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, இது உனக்காக வர. நீ ஆண்டவரோடு ஒரு உடன்படிக்கை பண்ண போகிற. கொஞ்சம் பின்னாடி போகிறீங்களா எல்லாரும்? ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவங்க மற்றவங்களாம் கண்களை மூடி நீங்கள் ஜோம் பண்ணுங்கள். ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவங்க ஃப்ரண்ட்டில் வாங்க. ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட். வாங்க.
வாட் அமேசிங் டைம் திஸ் இஸ். எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கு. இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி வராங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் எவ்வளவு சந்தோஷம். வாங்க வாங்க வாங்க. வேற யாரா இருக்கீங்களா? நான் ஒரே ஒரு பாடல் பாட போறேன். ஃப்ரண்ட்ல வா, ஃப்ரண்ட்ல வா. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக் வாங்க. நீ வந்திருக்கிறது ஆண்டு முன்னாடி வர, எங்களுக்கு முன்னாடி இல்லை. நீ எடுத்தது உன் வாழ்க்கையில் எடுத்த மிகப்பெரிய தீர்மானம். ஜஸ்ட் கம் ஃபார்வர்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்றைக்கு சந்தோஷமான ஒரு நாள், சந்தோஷமான ஒரு நாள். நம்ம இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். பின்னாடி இருக்கிற ஒவ்வொருவரும் ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா, நான் இந்த பாடல் பாடுகிற வேளையில் சீக்கிரமாக ஃப்ரண்ட்டில் வாங்க. இன்னும் உங்களுக்கு ஆண்டவர் பேசுவார்னு சொன்னான். நான் இன்னைக்கு பேசின அநேக காரியங்கள் பேசியிருக்கலாம். பட் இந்த காரியத்தில் ஆண்டு என்னோட நிச்சயமாக திட்டவட்டமாக என்னோட பேசினாரான்னு, நான் ஞானஸ்நானம் எடுக்க போகிறேன், அவரோட உடன்படிக்கை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க, கரங்களை உயர்த்தினவங்க, இல்லை இந்த தீர்மானம் எடுக்கிறவங்க சீக்கிரமாக முன்னாடி வாங்க, சீக்கிரமாக முன்னாடி வாங்க. ஓ நானாகவே வந்து நிற்கிறேன் பிரசன்னத்தில் வந்து. Just come forward, just come forward. ஓ நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள். அப்படியே கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஓ நானாகவே வந்து ஓ பிரசன்னத்தில் வந்து. இன்னும் சான்ஸ் இருக்கு உனக்கு, இன்னும் டைம் இருக்கு. நீர் இன்று என்னை ஏற்றுக்கொள்வீரா? ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வீரா? யாரா இருக்கீங்களா? Is there anybody else? அண்ணே, நான் ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறேன். Is there anyone else? யாரோ ஒருவர் வேறு யாரா இருக்கீங்களா? சீக்கிரமா சீக்கிரமா, just come forward. ஓ ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளை உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஞான ஸ்நானத்திற்கு என்று ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் அப்படியே கரங்களை உயர்த்துறீங்களா? ஜஸ்ட் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ். ஃப்ரண்ட்ல இருக்கவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க, கரங்களை உயர்த்துங்க. 2 காரியம் நான் சொன்னது போல நீங்கள் செய்ய போறீங்க. உங்கள் வாய்களை திறந்து இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு அறிக்கை செய்ய போறீங்க. சரியா? சத்தமாக இதை உங்கள் வாய்களில் திறந்து இயேசுவே ஆண்டவர் அப்படின்னு சொல்ல போகிறோம். சொல்லலாமா? கம் ஆன், லெட்ஸ் டு இட். சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். இயேசுவே ஆண்டவர். 3 முறை சொல்லுங்க. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். அடுத்தது 2வது, உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்க போறீங்க. என்ன விசுவாசிக்க போறீங்க தெரியுமா? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் விசுவாசி. நீங்கள் யாருக்கு முன்னாடி வந்திருக்கிறீங்க, யாரோடு உடன்படிக்கை பண்ணுறீங்கன்னா, ஒரு உயிரோடு எழும்பின தேவன். அவர் மரித்தவர் மாத்திரமல்ல, உயிரோடு எழும்பினவர். இதை வேதம் சொல்லுது. உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிங்க. ஒரு 30 நொடிகள் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். உங்கள் இருதயத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் உயிரோடு எழும்பின தேவன், உம்மை பிதாவாகிய தேவன் உம்மை மரித்தோர்ந்து உயிரோடு எழுப்பினார் என்பதை நான் விசுவாசி. உங்கள் இருதயத்தில் விசுவாசிங்க. இந்த நேரத்தில் இதை நீங்கள் தான் செய்ய முடியும். உங்கள் இருதயத்தில், ஆண்டவரே நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, எனக்காக உயிரோடு எழும்பின தேவன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், நான் உம்மை விசுவாசிக்கிறேன். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, ஜீவனின் அதிபதியே. come on, எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதனை செய். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா அப்படியே உயர்த்துங்க. உயிரோடு எழும்பி அந்த தேவனை, அல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆண்டவரே, முன்பாய் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளை நீர் இவர்களுக்காக குறித்திருத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அடக்கத்தோடும் உம்முடைய உயிர்த்தெழுதலோடும் அவள் உடன்படிக்கை செய்து
அவர்களை பங்குள்ளவர்களாய் மாற, பார்ட்டேக்கர்ஸாக மாற நீர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி. அவருடைய வாழ்க்கை இது முதற்கொண்டு ஆண்டவரே பழையவைகளாய் இல்லாமல் எல்லாவற்றையும் புதியதாய் மாற்றி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஒரு வெகுமதியாய் நீர் அவர்களுக்கு முத்திரையாய் நீர் கொடுத்து அவர்களை கடைசி பரியந்தம் நீர் அவர்களை நடத்தி உம்முடைய நாமத்தை அவர்களை விளங்க செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளோடு இன்றைக்கு எடுத்த தீர்மானத்தை அவர்கள் உண்மையாய் நிறைவேற்ற நீர் அவர்கள் கிருபை தாங்க. அவள் போதகர்களை சந்தித்து ஆண்டவரே இந்த ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தாரும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன், நீங்கள் போய் உங்கள் பாஸ்டரை போய் சந்திங்க, அவர்கள்ட்ட நீங்கள் பேசுங்க. அவங்க நிச்சயமாக இதை காட்டில் எனக்கு பேசுகிற ரொம்ப நேரம் இல்லை, பட் அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஞானஸ்நானத்தை பற்றி அநேக காரியங்களை சொல்லி, நான் சொல்லுவேன் இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் எல்லோரும் ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆமென். எடுப்பீங்களா? ஒரு தீர்மானத்தை எடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் மகிமை சொல்லு. அப்படியே ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும்? ஆண்டவரே, இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இங்கே வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்ததற்காய் நன்றி. இன்றைக்கி நாங்கள் கேட்டது போல ஆண்டவரே எங்களுடைய சித்தத்தையும் எங்களுடைய விருப்பங்களையும் நாங்கள் ஆண்டவரே முன்னிறுத்தாமல் நீர் எங்களுக்காக என்ன வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்து நாங்கள் எங்கள் வாய்களை நாங்கள் மூடிக்கொண்டு உம்முடைய சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும் அப்பா. இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவரே உம்முடைய கிருபையை அறிந்து கொள்ளாமல் ஆண்டவருடைய கிருபை விட்டு ரொம்ப தூரம் போயிருக்கிற பிள்ளைகளை நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். ஆண்டவரே, ஒருவேளை இங்கே யாராகிலும் ஒரு பிள்ளை ஒரு பையன் யாராச்சும் ஆண்டவரே நான் ரட்சிக்கப்படுவதற்கு தகுதியற்றவன், நான் ஆண்டவருடைய அன்பை பெறுவதற்கு தகுதியற்றவன் என்ற எண்ணத்திலே சாத்தானுடைய ஆண்டவரே பொய்யினாலே நிரப்பப்பட்டிருப்பார்கள் என்றால் நீர் அவர்களோடு பேசுங்க. நீர் எவ்வளவு கிருபை உள்ளவர் என்பதை அறிந்து கொள்ள கிருபை. ஆம் ஆண்டவரே, நீர் ஸ்ட்ரிக்டான தேவன் தான், நீர் பரிசுத்தம் உள்ள தேவன் தான் ஆண்டவரே, நீர் நீதி உள்ளவர் தான், நீர் சர்வலோகத்தின் நியாயாதிபதி தான். ஆனாலும் ஆண்டவரே, எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. உம்மை விட்டு தூரமாய் எவ்வளவு தூரம் போயிருந்தால் அவர்கள் மீண்டும் உம்மிடத்தில் திரும்பி வந்து ஆண்டவரே உம்முடைய கிருபையை கண்டு அவர்கள் இருக்கிற பாவத்தை விட்டு எழும்பி நின்று உமக்காய் அவர்கள் வாழ நீர் கிருபை தர முடிய உம்முடைய கருத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை ஆசீர்வதியும், வழி நடத்தும், பலப்படுத்தும், கிருபை தாங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்ல எல்லாருமாக கரங்களை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லலாம். எவ்வளவு நல்ல தேவன், அருமையாக நடத்தி தந்ததுக்காக இவ்வளோ பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாளிலே ஒப்பு கொடுக்கும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான ஊழியக்காரர் சொல்றார், எங்க சர்ச்சிலையும் பிள்ளைங்க ஓடி வந்திருக்காங்கன்னு சொல்லி. இதுதான் பெரிய சக்சஸ். நல்ல கரங்களை தட்டி, எக்ஸலன்ட் வார்த்தை, நல்ல கையை தட்டி தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.